ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலவெளியில் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? ஆமென். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாய் இருக்கிறார். அப்புறம் எப்படி வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் தீமையை அவர் அனுமதிக்க முடியும்? ஹல்லேலூயா. அவர் அனுமதிப்பது இல்லை. அவரே பொறுப்பெடுத்துக்கொண்டு உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவரே இறங்கி வருகிறவராக இருக்கிறார். நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு பைபிளில். சாராளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க எகிப்தியனுங்க. கர்த்தரே இறங்கி பார்வோனுடைய சொப்பனத்தில் பேசி சாராளை என்ன பண்ணியிருக்கிறாங்க? விடுவிச்சிருக்கிறாரு. கர்த்தரே இறங்கி இருக்கிறார். அதே போல யாக்கோபுக்கும் கர்த்தரே இறங்கி வந்து அவனை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். தானியேலுக்கு கர்த்தர் தேவதூதன் என்ன பண்றாரு? அனுப்பி அவனை பாதுகாக்கிறாரு. ஆகாருக்கு தேவதூதரே வந்து என்ன பண்றாரு? கர்த்தரே இறங்கி வந்து கண்ணீரை போக்குறாரு. பிள்ளையினுடைய தாகத்தை என்ன பண்றாரு? தீர்க்கிறாரு. உங்களுக்கு ஒண்ணுனா அவரே இறங்கி வருகிறவர். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட நல்ல ஆண்டவர். கர்த்தர் நல்லவர். ஆமா, நமக்கு எப்பொழுதுமே நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நமக்கு குட் ஃப்ரைடே ஆராதனை இங்கே இல்லாதனால இந்த நாளே நான் குட் ஃப்ரைடே ஆராதனையை நான் மாற்றிக்கிறேன். குட் ஃப்ரைடே தானங்க வைக்கணும். சண்டே தான் நமக்கு ஃப்ரைடே. நாம மாற்றிக்கிறது தான். ஆகையால் since we don't have any Good Friday service, so now I'm going to preach a Good Friday service. குட் ஃப்ரைடேக்கு என்ன நடத்தணுமோ அதை நான் இப்போ என்ன பண்ணுறேன்? நடத்துகிறேன். அதனால் குட் ஃப்ரைடேயில் ஆராதனையிலேயே வார்த்தை கேட்க முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கர்த்தர் இன்னைக்கு அவர் உங்களோட கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஆகையால் தொடர்ந்து நம்ம ஆவியானவர் குறித்து தானே பண்ணிட்டு வந்தோம், பார்த்துட்டு வருகிறோம். இன்னைக்கு குட் ஃப்ரைடே சர்வீஸ் சிலுவையின் காரியங்களை நம்ம கொஞ்ச நேரம் என்ன பண்ண போகிறோம்? தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்குள்ள கர்த்தர் பேச போகிறார்? ரெடியா இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக, உங்களோடு கூட இடைபடுவாராக. பரிசுத்த ஆவியானவர் வாய்தத்தில் உள்ள ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. சரி, ஓகே. சிலுவை அப்படி என்றாலே என்ன உங்களுக்கு ஞாபகம் வரும்? ஐ எம் நாட் கோயிங் டு ப்ரீச் 7 வார்த்தைகள், சிலுவையில் பேசின 7 வார்த்தைகள், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச காரியங்கள் தான். அதை பற்றி என்ன பண்ண போகிறேன்? பேச போகிறேன். கர்த்தர் தெளிவுபடுத்துவாராக. சிலுவை, ஏன் சிலுவை? எதுக்காக கர்த்தர் ரத்தம் சிந்தணும்? சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது. நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணாரு? ரத்தம் சிந்தினார். சரி, ஓகே. அப்போ பாவம் வந்துருச்சா? இந்த பாவங்கிறது வந்துருச்சு. சரி, இந்த பாவத்தை எடுத்துருவோம். பாவமே எடுத்துருவோம். பாவம் எடுத்துட்டாக்கா இப்போ ஜீசஸ் வந்து நமக்காக ரத்தம் சிந்துவாரா? சொல்லுங்க, சொல்லுங்களேன். பாவம்ங்கிற வேர்டே நம்ம உலகத்துலேருந்து என்ன பண்ணிடுவோம்? எடுத்துரும். இப்போ நம்ம எல்லாருமே ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறோம், சரிங்களா? அப்படி ஒரு கற்பனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். அப்படி இருக்கிற சமயத்தில் நமக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்துவாரா? இல்லை, நம்ம அந்த பாவங்கிறது அழிச்சிருங்க. இல்லை, நம்ம இப்போ ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறோம். எங்கே இருக்கிறோம்? ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறோம். அதான் பாவம் இல்லைன்னா சரி, ஓகே. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான அன்பு அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அன்பு. தன் உயிர் நண்பனுக்காக தன் உயிரையும் கொடுக்கறதை விட வேற ஒரு அன்பு இந்த உலகத்தில் இல்லைன்னு யார் சொன்னது? சொல்லுங்க. எங்க அப்பா யாரு? ஏசப்பா தான். நல்ல வேலை. அவர் தான் சொல்லிருக்கிறாரு, தன் சிநேகிதனுக்கு விடும் உயிர் அந்த ஜீவனை காட்டிலும் வேற ஒரு ஜீவன்
இல்லை, தன் சிநேகனுக்காக விடுகிற ஜீவன். எதுக்காக? எங்க ஃப்ரெண்டுக்காக இவன் உயிரை விடணும்? இப்போ அங்கே பாவங்கிறது இல்லை. அவன் ஏதோ ஒரு விஷயத்தில் ஃப்ரெண்டு ஆயிட்டான், இறந்து போயிட்டான். இப்போ எத்தனையோ பேர் என் நண்பன் இறந்துட்டான், நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும், நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இறந்துருக்கிறாங்க. இந்த இடத்துல பாவங்கிறது என்ன பண்ணல. ஸோ அவர் எதுக்காக தான் உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு? இப்போ குட் ஃப்ரைடேங்கிறது நோக்கமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அன்பின் நிமித்தமாக தான் அவர் உயிரை கொடுக்கிறவராக இருக்கிறார். சரிங்களா? சரி, இது ஒன்று. நெக்ஸ்ட், அப்போ பாவத்துக்காக இல்லையா, பாவம் வந்துருச்சு, அதனால அதையும் என்ன பண்ணிக்குவோம், சேர்த்துக்குவோம். கரெக்டாக? பாவம் இல்லைன்னா அன்புக்காக என்ன பண்ணலாம், உயிரை கொடுக்கலாம். இப்போ பாவம் என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. அதனால இப்போ பாயிண்ட் நமக்கு எங்கே போயிடுது தெரியுங்களா? பாவம் செஞ்சதுனால பாவத்திற்கு தான் பதில் செலுத்தும்படி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, ரத்தம் சிந்தினார்னு மைண்ட் இப்படி போனதுனால அந்த முன்னே இருக்கிற அந்த அன்பு யாருக்குமே தெரியல, மறைஞ்சிருச்சு. இப்படிதான் அன்பை மறைத்து பாவத்தை பெருசுபடுத்துகிறான் பிசாசு. அப்போ இப்போ பாவம் வந்ததுனால இப்போ நம்முடைய மைண்டு இவ்வளோ நாளாக நம்மளும் அதை தான் ஏன் நினச்சிக்கிட்டு இருக்கோம். பாவத்துக்காக ரத்தம் ஏன் அப்படின்னா அது நம்ம பாவம் செஞ்சதுனால இப்போ அதையும் என்ன பண்ணிக்கிட்டாரு, அதை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாரே தவிர அது மெயின் ரீசன் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியும். மெயின் ரீசன் என்ன, அவர் நம்ம மேல் வைத்த அன்பிற்காக அவர் ரத்தம் சிந்தினார். நீ என் உயிர் நண்பன்டா, உனக்காக என் உயிரையும் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். எதை சொல்கிறான்? அவன் சிகரெட் பிடிக்கிறான், என்னென்னோ பிடிக்கிறான். ஆனால் அவனை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ரெண்ட்ஸுங்க நீ என் உயிர் நம்பங்கிறோம். அப்போ அவன் செத்துட்டான் அப்படிங்கிறதுக்காக நீ சாகுற. ஏன்? அவன் சிகரெட் பிடிச்சான், அவன் பாவத்தை போகிறதுக்காக சத்தியா? அந்த அன்பு அந்த பிரிஞ்ச அந்த துக்கம் அவனால் என்ன பண்ண முடியல. அதுதாங்க அவரு ஏதேன் தோட்டத்தில் நம்மளை விட்டு பிரிஞ்ச துக்கம் அவரால் தாங்க முடியல. நம்ம இருந்ததுனால அவரு என்ன ஆயிட்டாரு, இறக்குறாரு. நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் என் சிநேகிதர் நான் என்றேனே. ஆபிரகாம் கர்த்தருக்கு சிநேகிதன் என்னப்பட்டான். யோவான்ல சொல்றாரு, நீங்கள்லாம் எனக்கு என்னவா இருக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறீங்க. நீங்கள் எனக்கு பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எனக்கு வேலைக்காரராக இருந்தாலும் சரி, எஜமான் ஒன்றையும் வேலைக்காரன்கிட்ட என்ன பண்ண மாட்டான், சொல்ல மாட்டான். எஜமான் தான் மொத்த விஷயத்தையுமே யார்கிட்ட சொல்ல மாட்டாங்க, வேலைக்காரர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அப்பா அம்மா கூட எடுத்து பாருங்க, பேரண்ட்ஸும் கூட பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறோமா? ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அப்படி நான் உங்களை வேலைக்காரங்களாக பார்த்தேன்னா, பிள்ளைங்களாக பார்த்தேன்னா எதையுமே என்னால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நான் உங்களை ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கறதுனால எனக்குள்ளே இருக்கிற அப் டு டேட் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு என்னால் ஷேர் பண்ண முடியுது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்பா அம்மாவுக்கு தெரியாது, ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய தெரியும். கரெக்டா? அப்பா அம்மாவுக்கு தெரியாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய தெரியும். ஏன்னா அப்பா அம்மா கிட்ட என்ன பண்ண முடியாது, ஷேர் பண்ண முடியாது. ஆனால் ஆமாம், உன் நண்பனை பற்றி சொல்லு, உன்னை பற்றி என்ன பண்ணுறேன் சொல்ல, ஏன் சொல்கிறேன். அப்போ அப் டு டேட்டு நம்ம யார்கிட்ட தான் ஷேர் பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட தான் ஷேர் பண்ணுறோம். அப்போ இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்தவைகள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், நீர் எனக்கு சொன்ன எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். ஏன்னா நீங்கள் இவர்கள் எல்லாரும் எனக்கு சிநேகிதராக இருக்கிறபடினால என் விஷயம் ஒன்று கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்க போகிறதில்ல. என் விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும், நான் எல்லாமே அவங்களுக்கு வெளிப்படுத்திட்டேன். ஏன்னா நீங்கள்லாம் யார் அவருக்கு சொல்லுங்க, ஃப்ரெண்டு. நீங்கள்லாம் ஏசப்பாக்கு யாரு, ஃப்ரெண்டு. அப்புறம் ஏன் எப்போ வரணும் அப்படின்ட்டு சொல்ல மாட்டேன்ட்டாரு. அவர் சொல்கிறாரு, எனக்கே தெரியலப்பா, நான் எப்போ வரப்போகிறேன்னு தெரியல, அது எனக்கு பிதாவனை சொல்லியிருந்தாருன்னா அதையும் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பேன், சொல்லிட்டு இருந்திருப்பேன். அது எனக்கே தெரியாதனால, அது பிதா ஒருவரை தவிர அந்த நாளிகையும் அந்த நிமிடத்தையும் யாருக்கு, அந்த நாளையும் அந்த நாளிகையும் யாருக்குமே தெரியாதுன்னு அவரே என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஸ்
அப்போ கர்த்தர் நமக்கு ரத்தம் சிந்தின மெயின் நோக்கம் என்னது? நீ என் உயிராக இருக்கிறதுனால என் உயிரை கூட கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் அப்பா கிட்ட இருந்து பிரிஞ்ச அந்த பிரிவை என்னால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. அதனால நான் இந்த உலகத்தில் என்ன பண்ணுறேன், இறக்குறேன், மறிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த பாவம் என்ன அப்படின்னா, இதுவும் அதையும் என்ன பண்ணிக்கிறேன், சேர்த்துக்கிறேன். ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கல்ல இதுக்கு ஒரு டைம் அதுக்கு ஒரு டைம் இல்லை, ஒரே டைம் வந்துடுறேன். உங்கள் பாவங்களை எல்லாத்தையும் சேர்த்துட்டு என்ன பண்ணிடுறேன். அப்போ பாவம் ரொம்ப முக்கிய காரணமா இருக்கு. சரி, இப்போ பாவம் எப்படி உள்ள நுழைஞ்சிச்சு? தப்பா சூஸ் பண்ணதுனால. சொல்லுங்க, பாவம் எப்படி உள்ள நுழைஞ்சு? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் எடுங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 56வது வசனம். 56. ஓகே. 1 கொரிந்தியர் 15:56. மரணத்தின் கூர் பாவமா? அப்போ மரணம் எதனால வருது? பாவத்தினால வருது. இந்த பாவம் இல்லைன்னா நமக்கு என்ன கிடைக்காது? மரணமே இல்லை. சரிங்களா? பாவம் ஏன் வந்துச்சு? மரணம் ஏன் வந்துச்சு? பாவத்தினால மரணம் ஆயிடுச்சு, வந்துருச்சு. பாவம் செய்யலைன்னா மரணம் என்ன பண்ணாது, வந்திருக்காது. சரிங்களா? அப்போ பாவத்தினால நமக்கு என்ன வந்துருச்சு? மரணம் வந்துருச்சு. இந்த பாவத்துக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது யாரு? இதுக்கு பவர் இருக்கிறதுனால மரணத்தை என்ன பண்ணுது, கொண்டு வருது. கரெக்டா? மரணத்துக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? பவர் இருக்கு. அதனால எல்லார்கிட்டையும் தப்பிச்சான், ஆனா மரணத்துக்கிட்ட என்ன பண்ண முடியல, தப்பிக்க முடியல. ஒரு மகன் தன் அப்பாவை காப்பாத்துறதுக்காக எவ்வளோ போராட்டம் பண்றான். 500க்கும் மேல கொலை பண்ணியிருக்கான். அவங்க அப்பாவுக்கு விரோதமா எழும்பினவர்கள் எத்தனை பேர்? 500க்கும் விரோதமா அவன் சொல்றான், உங்களுக்கு விரோதமா எவன் மூச்சு காத்து விட்டா கூட அவனையும் நான் என்ன பண்ணிடுவேன், அழிச்சிருவேன். அந்த அளவுக்கு மகன் என்ன பண்ணியிருக்கிறான், அன்பை வச்சிருக்கிறான். எதுக்காக இது சொல்ல வந்தேன்? ஓகே. அப்போ அந்த 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 அது அவனுக்கு என்ன, அது என்ன ஸ்ட்ரென்த்து? கரெக்ட். மகன் என்ன பண்ணிடுறான், எல்லாத்துலேருந்து என்ன பண்ணுறான், காப்பாற்றுறான். எதிரிங்கிட்ட இருந்து என்ன பண்ணுறான், காப்பாற்றுறாங்க. ஒரு டூப்ளிகேட்டாகவே தான் அப்பாவை வச்சு வரவங்க எல்லாம் யார்கிட்ட டீல் பேசணும்? இந்த டூப்ளிகேட் அப்பா கிட்ட தான் என்ன பண்ணணும், பேசணும். அவங்க உண்மையான அப்பா நம்பி என்ன பண்ணுறாங்க, போயிடுவாங்க. எது சூழ்ச்சி பண்ணாலும் இந்த டூப்ளிகேட் அப்பாவை வச்சு தான் அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, சூழ்ச்சி பண்ணுவானுங்க. அதனால ஒரிஜினல் அப்பாவை வீட்டிலே வச்சுக்கிட்டு டூப்ளிகேட் அப்பாவை கம்பெனிக்கு அது என் அப்பாவுக்கு என்ன ஆயிடாது. இப்படி எல்லா தீமையிலேருந்தும் எல்லா ஆபத்துலேருந்தும் அப்பாவை காப்பாற்றிட்டு வந்தவன் கடைசியில் டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு, இன்னும் 3 மாதத்தில் கேன்சர் இவருக்கு வந்திருக்கனால என்ன ஆயிடுவார், இறந்து போயிடுவாருன்ட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. கடைசியாக கேன்சர் என்ன ஆயிடுவார். எல்லாத்துலேயும் காப்பாற்றிட்டு வந்தவன் கடைசியில் எதுலேருந்து காப்பாற்ற முடியல. இப்போ மரணத்துக்கு என்ன உண்டு, பவர் உண்டு. நீ என்னதான் நீ காப்பாற்றணும்னு நினைச்சாலும் இந்த மரணம் கிட்ட வரும்போது ஒண்ணுமே என்ன பண்ண முடியல. ஏன்னா மரணத்துக்கு வல்லமை இருக்கு. இப்போ மரணத்துக்கு பலன் இருக்கு. அதனால அது என்னத்தை கொண்டு வருது, பாவத்துக்கு பலன் இருக்கு. பாவத்துக்கு பலன் இருக்கு. அதனால அது எது கொண்டு வருது, மரணத்தை கொண்டு வருது. இந்த பாவத்துக்கு பலன் எது கொடுக்குது சொல்லுங்க? பாவத்துக்கு பலன் எங்கிருந்து வருது? அங்க பாருங்க, அந்த வசனத்திலே பாருங்க. மரணத்தின் கூர் பாவம்.
பாவம் எப்படி இப்படி நமக்கு மரணத்தை கொண்டு வருதுன்னா அதுக்கு பாவத்துக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. சொல்லுங்க, பாவத்துக்கு வல்லமை உண்டு. அதனால அது எல்லார் மேலே என்ன பண்ணுது? அது வருது. நீ உலகத்தில் நீ எங்குதுலேருந்து தப்பிச்சாலும் சரி, மரணத்திலேருந்து என்ன பண்ண முடியல? தப்பிக்க முடியல. ஏன்னா அப்பேற்பட்ட பலன் எதுக்கு உண்டு? பாவத்திற்கு உண்டு. எப்படி அதுக்கு பலன் வந்துச்சு? அதுக்கு பாருங்க, பாவத்தின் பலன் போச்சு. பாவத்துக்கு பலன் எதுவா? நியாயப்பிரமாணமா. அப்போ நியாயப்பிரமாணத்தை அழிச்சிட்டோன்னா பாவத்தினுடைய பலன் ஆயிரும். பெரிய அரக்கன் இருக்கானா, அவனை அழிக்கவே முடியலையா? யார? ஒரு அரக்கனை. எது பில்டிங்கு, புல்டோசரோ சரி, இல்லை பீரிங்கோ சரி, இல்லை எவ்வளோ பெரிய அணு ஆயுதமோ சரி, எதுவுமே அவனால் என்ன பண்ண முடியல? அழிக்க முடியல. எப்படா இதை இவனை அழிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன பண்ணான்? குரு கிட்ட போய் என்ன பண்ணான்? கேட்டான். யாருக்கிட்ட? குரு கிட்ட. ஐயா, அவனை அழிக்கவே முடியலையே, எப்படி அவனை அழிக்கிறது? அப்புறம் 7 கடல் தாண்டி 7 மலையை தாண்டி அங்கே ஒரு காட்டுக்குள்ளே உள்ளே போனோன்னா ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்தில் நடு மத்தியில் ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அந்த பொந்துக்குள்ளே ஒரு கிளி என்ன இருக்கும்? உட்காந்துக்கிட்டு இருக்கும். அந்த கிளியை கொண்டு வந்து அந்த கிளியோட கழுத்தை முறிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், இங்கே அரக்கனுடைய உயிர் போயிடும் அப்படின்ட்டு அந்த முனிவர் சொன்னார். ஆஹா, அரக்கனுடைய உயிர் இப்போ எங்கே இருக்கு? அந்த கிளிக்கிட்ட இருக்கு. அப்போ அரக்கனை கொல்லணும்னா எதை கொல்லணும்? கிளியை கொன்னா அரக்கனை என்ன பண்ணிடலாம்? கொண்டுடலாம். அதனால கிளம்புறான் கப்பல் எடுத்துக்கிட்டு. ஏன்னா 7 கடல் என்ன பண்ணணும்? தாண்டணும். 7 மலை என்ன பண்ணணும்? தாண்டணும். போய் தாண்டி அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த மரத்தில் இருக்கிற அந்த பொந்தை பார்த்து தேடி கண்டுபிடிச்சி அந்த கிளியை பிடிச்சி ஒரு முறுக்கி கிளி என்ன பண்ணிட்டான்? அங்கே கிளியை பிடிக்க இவனுக்குள்ளே ஏதோ ஒரு சேஞ்ச் என்ன ஆகுது? அரக்கனுக்குள்ள இருக்குது. அவன் அந்த கிளியோட கழுத்தை திருப்புனா இவன் கழுத்து என்ன பண்ணுது? திரும்புது. அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, எப்படி நான் இவன் கழுத்து திரும்புது அப்படின்னு. அப்புறம் அந்த கிளியோட கழுத்தை உடச்சி போட்டுடுறான். இங்கே அந்த அரக்கன் பொத்துன்னு என்ன பண்ணுறான்? விழுந்துடுறான். அப்போ கிளி கொன்னா அரக்கன் என்ன பண்ணிடலாம்? கொண்டுடலாம். அரக்கனுடைய பலனே எதுக்குள்ளே தான் இருக்கு? இப்போ அந்த மாதிரி பாவத்தினுடைய பலனே எதுக்குள்ளே இருக்கான்? நியாயப்பிரமாணத்துக்குள்ளே இருக்கான். அப்போ நியாயப்பிரமாணத்தை நம்ம உடைச்சிட்டோம் அப்படின்னா பாவத்துக்கு என்ன கிடையாது? பாவத்துக்கு இடம் இல்லை, பாவத்துக்கு பலன் இல்லை, பாவத்துக்கு வல்லமை இல்லைன்னா மரணம் அங்கே வர்றதுக்கு சான்ஸே இல்லை. மரணம் ஏன் வந்துச்சு? சிம்பிள் கொஸ்டின். மரணம் ஏன் வந்துச்சு? பாவத்துக்கு யார் பலன் கொடுக்கறது? நியாயப்பிரமாணம். இப்போ நியாயப்பிரமாணத்தை அழிச்சிட்டா பாவம் போயிடுச்சுன்னா இப்போ பிரச்சனை எங்கே இருக்கு? இப்போ நியாயப்பிரமாணத்தில் இருக்கு. நியாயப்பிரமாணம் என்னது? அது என்னது? இது செய்ய வேண்டியது, செய்யக்கூடாது. இதெல்லாம் செய்யணும். இதை ஃபாலோ பண்ணுறவங்க யாரு? மதம். இதை செஞ்சாதான் சுற்றி வலிச்சு அங்கே என்ன பண்ணிட்டோம்? ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்? நடத்தியிருக்கேன். இப்படி இருந்தாதான் பரிசுத்தம், இப்படி பண்ணாதான் கருப்பு சட்டை போட்ட பரிசுத்தம் போயிடுச்சு. இதெல்லாம் நிறைய பிரசங்கம் பண்ணுறாங்க. ஒருத்தர் வெள்ளை சட்டையே போட்டிருந்தாரு, ரொம்ப ஐக்கியமாக இருந்த. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் கருப்பு சட்டை என்ன பண்ணிட்டாரு? எங்கேயா போச்சு உங்கள் அபிஷேகம்? கருப்பு சட்டையிலையா இருக்கு அபிஷேகம்? அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு? மேகத்திலேருந்து இறங்குறதுனால மேகம் வெள்ளையாக இருக்குது, அதனால் அபிஷேகமும் எப்படி இருக்கும்? வெள்ளையாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. திரும்ப ஏன் முடி கருப்பாக இருக்குன்னு தெரியல. அதை என்ன பண்ணிக்கலாம்? டை, வெள்ளை டை அடிச்சுக்கலாம். ஆனால் வெள்ளை முடி வந்தாலுமே என்ன டை அடிக்கிறாங்க? ஏன் கருப்பு டை அடிக்கிறீங்க? கருப்பு தான் உங்களுக்கு பிடிக்காதே. ஆனால் நிறைய பேருக்கு என்ன பாட்டு தான் பிடிக்கும்? கருப்பு தான். ஆமாம், கருப்பு டை அடிச்சுக்கிறாங்க, எல்லாம் கருகருன்னு ஆயிக்கிறாங்க. ஏன்னா இளமையாக என்ன பண்ணணுமா? இதுக்கு நீங்கள் பிளாக் யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் பரிசுத்துக்கு மட்டும் அப்போ கருப்பு சட்டை போட்டால் உங்களுக்கு பரிசுத்தம் ஆயிரும். இப்படி இதை பண்ணாதான், அதை பண்ணாதான், இதை செஞ்சாதான், அதை செஞ்சாதான் நீங்கள்லாம் என்ன ஆயிடுவீங்க? பரிசுத்தமாக இருப்பீங்க, அப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சட்டத்திட்டங்கள் என்ன பண்ணிடுறாங்க?
கடைபிடிக்கிறாங்க. டூஸ் அண்ட் டோன்ட், செய்யக்கூடியது கூடாதது. இதை நீ ஃபாலோ பண்ணனா நீ என்ன ஆயிடுவ? அதனால தான் மரணம் இன்னும் ஆண்டுகிட்டு இருக்கு. நீங்க அன்பில் என்ன ஆகல, நிலைக்கல. கர்த்தர் அதிலிருந்து தான் உங்களை ஆப்ரேட் பண்ண சொல்றாரே தவிர நீ செஞ்சதுனால நீ ரொம்ப பரிசுத்தம் என்ன பண்ணல சொல்லல. நீ அன்புல வா, நீ அன்புக்குள்ள வந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்கா நீ பரிசுத்தம் ஆயிருவேங்கிறாரு. அப்போ நியாயப்பிரமாணத்துல தான் என்ன வந்துச்சு சொல்லுங்க ஆன்சரு. நியாயப்பிரமாணத்தினால தான் என்ன வந்துச்சு? பாவம் வந்துச்சு. எங்க கேட்கலாம், ஆதாம் ஏவாள் கிட்ட எங்கேயா நியாயப்பிரமாணம் இருந்துச்சு? நியாயப்பிரமாணம் எப்போ வந்துச்சு? நீங்க ஆன்சர் சொன்னாதான் நான் நிறைய காரியங்களை சொல்ல முடியும். சரிங்களா? சின்ன சின்ன விஷயம் தான். நான் இன்னும் எல்கேஜி படம் எடுத்துனுக்கிறேன். எங்க ஏதேன் தோட்டத்தை என்ன பண்ணினுக்கிறேன், எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? நியாயப்பிரமாணம் எப்போ வந்துச்சு? மோசே கிட்ட தான். ஏதேன் தோட்டம் அழிஞ்சு போய் 1500 வருஷம் ஆயிடுச்சு. ஏதேன் தோட்டத்திலிருந்து கர்த்தர் ஆதாம் ஏவாளை துரத்தி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 1500 இல்லை, 4000 ஆதாம் வந்தார், 2000 ஆபிரகாம் வந்தார், 1500 மோசே என்ன பண்ணாரு வந்தார். ஸோ கிட்டத்தட்ட 3500 வருஷங்கள். சரிங்களா? எத்தனை வருஷம் போயிடுச்சு? 3500 வருஷம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன வந்துச்சு? நியாயப்பிரமாணம் வந்துச்சு. சரிங்களா? அப்போ நியாயப்பிரமாணத்தினால தான் பாவத்துக்கு என்ன உண்டா? பலன் உண்டுன்னு இருக்கு. அப்போ நியாயப்பிரமாணத்தினால தான் பாவம் என்ன ஆயிடுச்சு வருது. அப்போ ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு என்ன நியாயப்பிரமாணம் இருந்துச்சு? இருந்துச்சு. என்ன நியாயப்பிரமாணம்? நன்மை தீமை அறியத்தக்க கனி, இதை செய். சண்டையே நமக்குள்ள ஏன் வருது தெரியுமா? நான் தான் கரெக்ட், நான் சொல்றதுதான் கரெக்ட், நீ சொல்றது எங்க இருந்து வந்துச்சு? அப்ப சரியா தப்பாங்கிறது என்னது? நியாயப்பிரமாணம். சரிங்களா? அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் செய், பொய் சொல்லாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக, இதெல்லாம் கெட்டது. அப்போ கெட்டது செய்கிறவங்களாம் கெட்டவங்க, நல்லது செய்கிறவங்களாம் நல்லவங்க. இந்த பிரிவினை எங்கிருந்து வந்துச்சு? இந்த நன்மை தீமைங்கிற கனியை சாப்பிட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். அதனால தான் ஆதாம் ஏவாளை பார்த்து சொல்றாரு, எப்பா 2 கனி இருக்கு, ஒன்று ஜீவ விருட்சத்தின் கனி, இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க கனி, எல்லாத்தையுமே சாப்பிடு. ஏன்னா இந்த நல்லது கெட்டது மட்டும் என்ன பண்ணாத, சாப்பிடாத. அப்படின்னா அதை தான் போய் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? சாப்பிட வேண்டியதா இருக்கு. இப்போ நியாயப்பிரமாணம் எங்க வந்துருச்சு? ஃபர்ஸ்டே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? வச்சுட்டாரு. அவர் வச்சுட்டு சொல்றாரு, இந்தப்பா வாழ்க்கை இருக்கு, லைஃப் இருக்கு, இது சாப்பிட்டனா ரொம்ப ஜாலியா இருப்ப. சொல்லுங்க, சந்தோஷம், நன்மை தீமை, குட் அண்ட் ஈவில். எது ரைட்டு, எது ராங்கு? சண்டைக்கு முக்கிய காரணமே என்ன? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டைக்கு முக்கிய காரணமே என்னது? நான் ரைட்டு, நீ ராங்கு. அவங்க சைடில் நான் ரைட்டு, நீ தான் தப்பு. நான் ஏன் உங்ககிட்ட வந்து பேசணும்? நீ தான் தப்பு பண்ண, நீ தான் என்கிட்ட வந்து என்ன பண்ணணும்? பேசணும். நான் தப்பு பண்ணியிருந்தா நானே வந்து உங்ககிட்ட என்ன பண்ணியிருப்பேன்? இதுதான் மெயின் ரீசன். இப்போ நியாயப்பிரமாணம் எதுக்குள்ளேயும் ஆண்டுகிட்டு இருக்கு? பேருக்கு தான் பெத்த பேர் கிருபைக்குள்ள இருக்குன்னு. ஆனா இன்னும் எதை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க? நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் ரைட்டு, நீ தப்பு. புரியுதுங்களா? இந்த ரைட் அண்ட் ராங் பார்க்க என்னதான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினாலும் இந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த ரைட் அண்ட் ராங் போவே இல்லை. அதனிலிருந்து நான் ஒரு முடிவுக்கு வருகிறேன், நாம் ரட்சிக்கப்படவே இல்லைங்கிறது. சிலுவையை நம்ம விசுவாசிக்கவே இல்லைங்கிறது இதுலேருந்து என்ன பண்ணுது தெரியுது. சிலுவையை நம்ம விசுவாசித்துமானால் நீ தப்பு நான் ராங்குன்னு என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். யார் தப்புன்னா யார் ராங்கா இருந்தா என்ன, 2 பேரும் என்ன பண்ணுவோம், கட்டி பிடிச்சி போன்ட்டு என்ன பண்ணிக்குவாங்க, ஒன்றா இருந்துப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இப்போ ப்ராப்ளம் நிறைய பேர்த்துக்கு வரதுக்கு காரணமே என்னன்னா, நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக தான் இருக்கேன், நீ தான் தப்பு தப்பாக என்ன பண்ணுற பேசுகிறேன், இது கூட தெரியாதா அப்படின்ட்டு இப்போ ஃபால்ட் கண்டுபிடிக்கிறதுனால தான் இன்னும் குடும்பத்தில் என்ன இருக்கு, பிரச்சனை இருக்கு. ஆனாலப்பட்ட பாஸ்டர் குடும்பமாக இருந்தாலும் இப்படி தான் இருக்கும்.
ஏன்னா ரைட் அண்ட் ராங் இருக்கிற வரைக்கும் அங்கே சண்டை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ரைட் அண்ட் ராங் இருக்கிற வரைக்கும் பாவத்துக்கு என்ன உண்டாயிட்டே இருக்கும்? பலன் உண்டாயிட்டே இருக்கும். பலன் உண்டாக உண்டாக அங்கே பிரிவினை தான் ஜாஸ்தி ஆகும். கடைசியில் என்ன எதில் போய் முடியும் அப்படின்னா டிவோர்ஸில் போய் முடியும். எங்க ஆரம்பிச்சது ஐயா? நான் விளையாட்டுன்னு நினைச்சேன். இதுதான் குடும்பத்தில் வந்து ஆட்டி படைச்சிருக்குன்னா பைபிள்ல என்ன தப்பு பண்ணி வச்சிருக்கான்? யாரு? ஆதாம் சொல்றேன். அதனாலதான் கர்த்தர் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டாரு. ஏப்பா லைஃபை எடுத்துக்கோ, சரியா தவறாங்கிறது என்ன பண்ணக்காத, எடுத்துக்காத. ஏன்? சரி, அதுதான் உங்களுக்கு பாவத்தை கொண்டு வந்ததுன்னா கர்த்தர் ஏன் அதை வைக்கணும்? சொல்லுங்க, கர்த்தர் ஏன் வைக்கணும்? இது மாதிரி கேள்வி வருதா இல்லையா? கேள்வி வந்தால் தான் நல்ல பிள்ளைங்கன்னு அர்த்தம். அப்போ நமக்கு அறிவு என்ன பண்ணும்? வரும். அதாவது தப்புனா என்னானே தெரியாதவன் ஒருத்தர் இருப்பான் பாருங்க, அவனை விட தப்புன்னு தெரிஞ்சும் அதை செய்யாமல் இருக்கான் பாருங்க, யார் யோக்கியமானவன்? ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகாது. என்ன, ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஒருத்தனுக்கு தப்புனாலே என்னன்னே தெரியாது, அதனால அவன் தப்பு என்ன பண்ணல, செய்யல, அவன் யோக்கியமானவனா. இன்னொருத்தன் இருக்கான், அவனுக்கு தப்புனா என்னன்னே எல்லாம் தெரியும், தெரிஞ்சும் அவன் செய்யாம இருக்கான். இதுல யார் யோக்கியமானவங்க? இது தப்புன்னு தெரிஞ்சும் அதை விலகி ஓடுறான் பாருங்க, அவன் தான் யோக்கியமானவன். இவனுக்கு அது தப்புனே தெரியலையே, அதனால அவன் அந்த பக்கம் போறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனா இவனுக்கு தப்புன்னு தெரியும், ஆனாலும் அவன் அந்த பக்கம் என்ன பண்ணல, போல. இவன் தான் யாரு? யோக்கியமானவன். அதனால தான் ஏதேன் தோட்டத்துல நல்ல கனியும் கெட்ட கனியும் என்ன பண்ணிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. ஏன்னா இது தப்புன்னு தெரிஞ்சும் இவன் இதை சூஸ் பண்ணானா அப்பதான் அவன் யோக்கியமானவன். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? நீங்க எனக்கு ஆப்ஷனே கொடுக்கல, இதான்னு திணிச்சுக்கிட்டீங்க, இதான் நான் சாப்பிட்டாங்கன்னு என்ன பண்ணிட்டீங்க, சொல்லிட்டீங்க. பொங்கல் தான் சாப்பிடணுன்ட்டீங்க, எனக்கு ஆசை தோசை சாப்பிடணுன்னு. அதனால கர்த்தர் பார்த்தாரு, என் பிள்ளையா போட்ட, உனக்கு என்ன வேணும்? பொங்கலா பூரியா? பொங்கலா பூரியா? பிள்ளைங்க விருப்பத்துக்கு விட்டுறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, பூரி சாப்பிட்டா ஜீரணம் ஆகாதுப்பா, கொஞ்சம் எண்ணெய் எதுக்கிட்டே வரும். இட்லி சாப்பிடு, இல்லை பொங்கல் சாப்பிடு, உனக்கு என்ன உண்டாகும்? ஜீரணம் ஆயிடும், ஈஸியாக முடிஞ்சிடும். அப்போ கூட பிள்ளைங்க என்ன தான் சாப்பிடுங்க? இதை தான் ஆதாம் பண்ணான். ஏப்பா நன்மை தீமை சாப்பிடாதப்பா, அது உனக்கு என்னத்தை உண்டாக்கும்? இதெல்லாம் சரியா இருக்கு, நீ ஜீவ விருட்சத்தின் மற்ற எல்லாமே சாப்பிடு, ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனி மட்டும் என்ன பண்ணாத, சாப்பிடாத. அப்படின்னா நேராக வாண்டடா அப்படியே குழந்தை அப்படியே 4 காலில் தவழ்ந்து போது பாரு, நேரம் தப்பக்க 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 தப்ப நேராக ஓடி அந்த நியாயப்பிரமாணங்கிற கனி என்ன பண்ணிட்டாரு, சாப்பிட்டுட்டாங்க. அது சாப்பிட்டதுனால இப்போ பாவம் உலகத்தில் என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. இப்போ பாவம் வந்துட்டதுனால இப்போ இந்த பாவத்தை என்ன பண்ணணும் நமக்கு? இப்போ இது பாவம் வந்ததுனால பிரிவினை என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. சொல்லுங்க, பாவம் வந்ததுனால பிரிவினை என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. இப்போ இந்த பிரிவினை நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுங்களா? 2 காரணம் சொல்றேன். பாவம் செஞ்சிட்டதுனால அப்பா என்ன ஆயிட்டாரு, இவரு கோவமாயிட்டாரு. அதாவது பிள்ளைங்க ஏதாவது தப்புனா உடனே அப்பா என்ன ஆயிடுவாங்க, கோவம் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க ஆட்டை அந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்முடைய நினைப்பை நம்ம சொல்கிறேன். நீங்கள் நம்ம இது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்கணும், இப்போ பாவம் செஞ்சுட்டனால அப்பா என்ன ஆகிட்டார், இப்போ டென்ஷன் ஆகிட்டாரு, அவர் கை காலம் இப்போ என்ன ஆகுது, நதுங்குது. ஏன் பாவம் என்ன பண்ணிட்டானே, இதுக்கு என்ன பண்ணணும், இப்போ பரிகாரம் பண்ணணும். அவனை எப்படியாவது கொன்னு போட்டுறணும். பாவம் செஞ்சவனுக்கு என்ன தீர்ப்பு உண்டு? அக்னி தீர்ப்பு உண்டு. பாவம் செஞ்சவங்க எதுல போய் விழுவாங்க? இப்போ நரகத்தில் போய் விழுவாங்க. இப்போ அதுதான் தண்டனை. இப்போ யாருக்கு? தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இப்போ மனிதர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? இப்போ
தப்பு செஞ்சுட்டாங்க. இனி தண்டனை என்ன பண்ணணும்? தண்டனை யார் கொடுக்க போறா? யார் கொடுக்க போறது? இப்போ அப்பா பிள்ளை என்ன பண்ண போறாரு? அடிக்க போறாரு. இப்போ இவன் பையன் இவன் என்ன பண்ணிட்டான்? தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்ணோடனே இப்போ எனக்கு என்ன வந்துருச்சு? கோவம் வந்துருச்சு. இப்போ நான் இவனை என்ன பண்ண போறேன்? அடிக்க போறேன். இவனை நான் அடிக்கும் போது யார் வந்துருச்சு அப்படின்னா, நீ வா ஜோகன் வா, குறுக்க இவர் வந்துட்டாரு. இவங்க மேல விழ வேண்டிய அடி இப்ப யார் மேல விழுந்துருச்சு? இவர் மேல விழுந்துருச்சு. ஆனா அப்பாக்கு எப்படியோ என்னதான் இருக்கு, கோபம் இருக்குதான் செய்யுது. அப்போ கோபம் இருக்கிறதுனால இப்ப அப்பா அடிக்க ஓங்க ஆரம்பிச்சோன்னே, இவனை அடிக்கலாம், பையனை அடிக்கலாம், அடிக்க ஆரம்பிச்சோன்னே குறுக்க யார் வந்துட்டாங்க? அம்மா வந்துட்டாங்க. சரிங்களா? அம்மா வந்து அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அப்படி குறுக்க வந்தனால அடி யாருக்கு மேல விழுந்துருச்சு? அம்மா மேல விழுந்துருச்சு. இதுதான் இன்ன வரையும் கிறிஸ்துவ ஆயிட்டு இருக்கு, நம்பிக்கிட்டு இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து, இந்த இயேசு கிறிஸ்து நம்மள பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினாரா இல்ல அப்பா கிட்ட இருந்து விடுதலை ஆக்கினாரா? ஏங்க என்னங்க தப்பாவே சொல்றீங்க? இப்ப புரிஞ்சுதுங்களா? இப்ப புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து நம்மளை பாவத்திலிருந்து தான் ரட்சிக்கும்படி வந்தாரே தவிர அப்பா கிட்ட இருந்து ரட்சிக்கும்படி என்ன பண்ணல. ஆனா நம்ம யோசிச்சு வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் என்னது? நீங்க யோசிச்சு வச்சுக்கிறதெல்லாம், ஓ நம்ம மேல விழுகிற அடி யார் மேல விழுந்துருச்சு? அம்மா வாங்கிட்டாங்க, இயேசு கிறிஸ்து வாங்கிட்டாரு. இவரு நம்மள அப்பா கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டாரு? அப்படிதானே? அதுதானே அர்த்தம், அதுதானே வாய்ப்பாடு, அதுதானே ஃபார்முலா. நீங்க இது புரிஞ்சுக்கணும். இதை நீங்க என்ன பண்ணணும்? புரியுதுங்களா நான் சொல்றது? நம்ம இது வரைக்கும் என்ன கான்செப்ட் நினைச்சிட்டு இருக்கோம்? அப்பா மீசக்காரரு, மீசக்காரன் நண்பா. இப்போ கோபமும் அதிகமா இருக்கு அவர்கிட்ட. சேர்ல உட்காந்துட்டு, ஏய் நான் கோபமா இருக்கேன்டா, நான் எப்படி இருக்கேன்? இப்போ தண்டனை இப்போ அவனுக்கு என்ன ஆகணும்? நான் கொடுத்தே ஆகணும். நான் தண்டனை அவனுக்கு கொடுத்தே என்ன பண்ணணும்? ஆகணும். இவன் மேல விழுகிற தண்டனை இப்ப யார் மேல விழுந்துருச்சு? இவன் அடிக்கிற அடி அப்பா என்ன பண்ணிட்டாரு? இயேசு கிறிஸ்து மேல என்ன பண்ணிட்டாரு? காமிச்சிட்டாரு. நல்ல வேலை நம்மள அப்பா கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டாரு? அப்பா நம்மள என்ன பண்ணல, அடிக்கல. இப்போ இவன் மைண்ட் எல்லாம் என்ன இருக்கு சொல்லுங்க? அப்பா நிஜமா ரொம்ப கோவக்காரர் போல இருக்கு. எந்த அளவுக்கு கோவக்காரன் தான் இயேசு கிறிஸ்து இந்த அளவுக்கு அடி அடின்னு என்ன பண்ணிருப்பாரு? இப்ப கேக்குற கரெக்டா? நம்மள பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படி வந்தாரா இல்ல அப்பா கிட்ட இருந்து காப்பாத்தும்படி வந்தாரா? ஏங்க இப்படி காலையில வந்து குழப்புறீங்க? நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு இவ்வளவு வாரமோ. மெயின் ரீசன் இது வரைக்கும் நம்ம அதை அப்படி மாத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளை ஆக்கிட்டாங்க. இவங்க மேல விழுங்கிற அடி யார் மேல வந்துருச்சு? அப்பா மேல இயேசு கிறிஸ்து மேல வந்துருச்சு. அதனால இப்போ நம்மள அப்பா கிட்ட இருந்து தான். நான் இந்த கான்செப்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? அப்பா மகன் என்ன பண்றாரு? அடிக்க போறாரு. அம்மா என்ன பண்ணிட்டாங்க? ஏன் குறுக்க வந்துட்டாங்க? பையன் என்ன பண்ணக்கூடாது? அடிக்க கூடாது அப்படின்னு அம்மா குறுக்க வந்ததுனால இப்போ அம்மா மேல என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? அடி உள்ள வேண்டியதா இருக்கு. அப்போ இதுக்கு அர்த்தம் என்னது? அப்பா கிட்ட இருந்து மகனை அம்மா என்ன பண்றாங்க? காப்பாத்துறாங்க. அதனாலதான் அடிக்காதீங்க, பண்ணாதீங்க, திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி அம்மா என்ன பண்றாங்க? சொல்றாங்க. சரியா? இப்ப இதுல யார் ரொம்ப வில்லனான்னு தெரியுது? இப்ப மகனுக்கு வில்லனா யார் தெரியுது? அதனாலதான் எல்லா கிறிஸ்துவமும் அப்பாவை கோவக்காரனா பார்த்துக்கிட்டு இருக்கு. நீ சர்ச்சுக்கு வரலாம் அவர் அடிச்சிருவாரு, நீ ஒழுங்கா வராதனால தான் உன் கைகால் என்ன பண்ணாரு? வச்சாரு. நீ ஒழுங்கா வராதனால தான் உனக்கு வைத்தால் என்ன பண்ணுது? போகுது. இந்த ரீசன்லாம் இந்த மைண்ட்லாம் ஏன் வருது?
அப்பா ரொம்ப கொடுமைக்காரரு, அப்பா ரொம்ப, எனக்கு வில்லனே யாரு, எங்க அப்பா தான்டா அப்படிங்கிறது நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த கான்செப்ட் படி பார்த்தா, நாம நம்பிக்கொண்டிருக்கிற பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளை அப்பா கிட்ட இருந்தா என்ன பண்ணிருக்கிறாரு, காப்பாற்றி வச்சு. ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு தெரியுமா இந்த காலத்தில். எப்பா நான் அப்பா கிட்ட இருந்து காப்பாற்றலப்பா, அப்பா கிட்ட சேர்க்கும்படி தான் நான் வந்தேன், அப்பா கிட்ட சேர்க்கும்படி தான் நான் என்ன பண்ணேன் வந்தேன். உங்க அப்பா என் அப்பா தான் உங்க அப்பா. அந்த அன்பை காமிக்கும்படியாக தான் நான் வந்தேன். என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். நான் எவ்வளோ அன்பானவன் உங்களுக்கு தெரியும், நான் எவ்வளோ சுகப்படுத்துகிறவன் தெரியும், நான் எவ்வளோ உங்கள் மேல் மனதுருகிறவன் உங்களுக்கு தெரியும். அப்பாவின் அன்பு அப்பேற்பட்டது. உங்க அப்பா ரொம்ப நல்லவர், உங்க அப்பா நன்மை செய்கிறவர், உங்க அப்பா உனக்கு ஒருபோதும் கெடுதல் நினைக்கிறவரே அல்ல. அப்பேற்பட்ட நல்ல அப்பா உனக்கு உண்டு அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் வந்தனே தவிர, ஏதோ அப்பா அடிக்க போறாரு அதனால அப்பா கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினேன் நம்ம நினைச்சிருக்கிறது. நம்ம மைண்ட் படி பார்த்தோம்னா இவருக்கு மேல விழுந்த தண்டனை அவருக்கு மேல ஆயிடுச்சு, விழுந்துருச்சு. வசனமும் அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி ஒரு வேற மாதிரியான கண்ணோட்டத்தில் என்ன பண்ணிட்டோம் நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ கான்செப்ட் இப்போ எப்படி நம்ம வருது, நமக்கு கோவம் வந்ததுக்கு, நமக்கு கோவம் அதை கரெக்டான பர்சன் மேலே காட்டாம அதுக்கு ஆல்டரா இன்னொரு பர்சன் மேலே காட்டிட்டா நம்ம கோவம் என்ன ஆயிடும். அதனால இப்போ நமக்குள்ள ஏதாவது கோவம் வந்துச்சுன்னாக்கா அதை யார் மேலே காட்டுறோம், காட்ட வேண்டியவங்க மேலே காட்டாம இப்படி காட்டிட்டோம்னா நம்ம கோவம் என்ன ஆயிடும். எங்க இருந்து வந்துச்சு இந்த கான்செப்ட்? இதை நீங்க எப்படி பிலீவ் பண்றீங்க? என் மேல விழுற அடி யார் மேல விழுந்துருச்சு, இதை நீங்க எப்படி பிலீவ் பண்றீங்களோ அது மாதிரி தான் குடும்பத்தில் நடக்குது. ஏன் கோவம் எல்லாம் கரெக்டான பர்சன் மேல காட்ட முடியாம நம்ம மற்றவங்க மேல காட்டுறோம் அப்படின்னா, இது அப்பா கிட்ட இருந்து வந்தது. ஏன்னா இவன் மேல காட்ட முடியாது, அதனால என் பையன் மேல என்ன பண்ணிடுறேன், பாத்திரம் ஹஸ்பண்ட் மேல என் கோவத்தை என்ன பண்ண முடியல, காட்ட முடியல, அதனால பாத்திரத்தை உடைக்கிறேன், பாத்திரத்தை உருட்டுறேன், சாப்பாட்டில் உப்பு அதிகமாக போடுறேன், குழம்புல காரத்தை அதிகமாக. ஆண்டவர் மண்டை சூரியடா பாதிகளா, நான் எதுக்காக சிலுவையை சுமந்த, எதுக்காக ரத்த சிந்தின, கான்செப்டே இப்படி மாற்றி என்ன பண்ணிக்கிறீங்க வச்சிருக்கீங்க. பெற்றவங்களும் மனைவி மேலே இருக்கிற கோவத்தை, ஹஸ்பண்டும் மனைவி மேலே இருக்கிற கோவத்தை யார் மேலே காமிக்கிறாங்க, பிள்ளைங்க மேலே காமிக்கிறாங்க. அம்மா மேலே கோவம்னா கேட்டேன், இவனா என்னன்னா மகப்பாவுக்கு பைத்தியம் கீதம் பிடிச்சி போச்சான். முந்தின நிமிஷம் தான் வாடா செல்லம் ராஜான்னு என்ன பண்ணாரு கூப்பிட்டாரு. இப்போ ஒரு நிமிஷத்துக்குள்ள என்ன ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணிப்பா தெரியும். ஒரு நிமிஷத்துல மைண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு யாருக்கு தெரியும், கல்யாணம் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். ஒரு நிமிஷத்துக்குள்ள மைண்ட் மாறும், கண்டிப்பா ஒரு நிமிஷத்துக்குள்ள மைண்ட் மாறிடும். அப்ப பிள்ளைங்க நினைப்பாங்க, என்னன்னா அப்பா இவ்வளவு நல்லா தான் இருந்தாரு, திடீர்னு காட்டுன்னு அவனுக்கு தெரியாது அப்பா அம்மா மேல கோவமா இருக்கிறாருன்னு. இப்ப நான் அவங்க மேல என்ன பண்ண முடியாது, காட்ட முடியாது. ஏன்னா கோச்சிங் எங்க போயிடுவாங்க, அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க, சாப்பாடு ஒழுங்கா வராது, நமக்கு சோறு கிடைக்காது, எதுக்கு நமக்கு வம்பு, இருக்கிற கோபத்தை பிள்ளைங்க மேலே என்ன பண்ணிடுவோம் காட்டிட்டு போயிடுவோம். சில பேர் வீட்டில் இருக்கிற டென்ஷன் வீட்டில் காமிக்க முடியுமா, போய் ஆஃபீஸில் போய் என்ன பண்ணுப்பாங்க, அங்கே பார்க்குறவங்க மேலெல்லாம் எரிஞ்சு விழுவாங்க. எல்லாம் நீங்கள் நம்பி இருக்கிற இந்த சிலுவையின் மூல உபதேசத்திலிருந்து தான் இந்த மாதிரிலாம் வருது. அப்பா கோவத்தை மக மேலே காட்டாமல் யார் மேலே, ஆல்டர்னேட் பர்சன் மேலே என்ன பண்ணிட்டாரு, அப்பா கோவம் என்ன ஆயிடுச்சு, அடங்கிருச்சு. ஆனால் இப்போ தான் பாயிண்டே ஆரம்பிக்கிறேன். சிலுவை சுமந்ததுக்கான, சிலுவை வந்ததுக்கான நோக்கமே என்ன தெரியுங்களா? எபிரேயர் 9:22.
எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எல்லாம் ரத்தத்தினாலே. ஓகே, எதனால கிளீன் ஆகும்? ரத்தத்தினால தான் எல்லாமே என்ன ஆயிடும்? கிளீன் ஆயிடும். சரி, ஓகே. ரத்த சிந்துதலில் இல்லாமல். இப்போ எதுக்கு ரத்த சிந்தப்பட்டது? கரெக்டான பாயிண்டா தான். என்னது? மன்னிப்பு உண்டாகும்படி. இப்போ மகன் என்ன ஆயிட்டான்? தப்பு செஞ்சிட்டான். ஆதாம் என்ன ஆயிட்டான்? தப்பு செஞ்சிட்டான். ஆனா அப்பா கோவப்படல. தயவு செய்து அப்பா கோவப்பட்டு தான் இப்போ சொன்ன பாருங்க, இவ்வளோ விளக்கமோ. மறுபடியும் சொன்னா திரும்ப 1 மணி நேரம் ஆகிடும். அது ரிப்பீட்டேஷன் 1 மணி நேரம் ஆகிடும். இப்போ சொன்னல, அப்பா கோவப்பட்டதுனால மகன் மேலே விழுகிற தண்டனை இப்போ யார் மேலே விழுந்துருச்சு? அம்மா மேலேயும் இல்லை இயேசு கிறிஸ்து மேலே என்ன ஆயிடுச்சு? விழுந்துருச்சு. எப்படியோ அவருக்கு கோபம் என்ன ஆயிடணும்? போயிடணும். இந்த கான்செப்டை நீங்கள் நம்பினதுனால தான் வீட்லேயும் அதே மாதிரி என்ன பண்ணுது? நடக்குது. நம்ம புருஷன் மேலே காமிக்கிற கோபம் பாத்திரத்தை மேலே என்ன பண்ணிடணும்? காமிச்சிடணும். மனைவி மேலே காமிக்கிற கோபத்தை நம்ம வந்து வேற யார் மூலமா என்ன பண்ணிடணும்? காமிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடுவோம்? கோபம் குறைஞ்சிரும், ரிலாக்ஸ் ஆகிடுவோம் அப்படிங்கிற கான்செப்ட் இதுல இருந்தா என்ன பண்ணுச்சு? ஆனால் அது கரெக்டா? ஒரே விஷயம் தான். நான் எதுக்கு ரத்தம் சிந்தினா, அப்பா கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு இல்லை, உன்னை மன்னிக்கும்படியாகவே நான் ரத்தம் சிந்தினேன். உன்னை மன்னிச்சிட்டேன்னா நான் என் கோபத்தை வேற யார் மூலியமா என்ன பண்ண தேவையில்லை, காட்ட தேவையில்லை. ஒரே இடத்துல முடிஞ்சிடும். பாவம், ஏன் பிள்ளைங்க பாதிக்கப்பட்டோம்? ஏன் ஆஃபீஸில் இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க? அவங்களே ஏன் பாதிக்கப்படணும்? இவர் வீட்டில் கோவப்பட்டு ரோட்டில் போகிறவங்களாம் என்ன பண்ணி போகிறாரு பாரு, எப்படி வராம குறுக்க இப்படியா ஓட்டுன்னு வருது. போகிறவங்க வர்றவங்க மேலாம் என்ன எரிஞ்செரிஞ்சு. கரெக்டு தானே பிரதர்? கரெக்டு தானா? வீட்டில் டென்ஷனுங்கிறதுனால அந்த டென்ஷனோட இவர் வண்டி என்ன பண்ணுறாரு? ஓட்டுறாரு. அந்த டென்ஷனோட வண்டி ஓட்டுறதுனால திடீர்னு அவனாவது குறுக்க வந்தானா நாய் மாதிரி வராம. இங்க இருக்கிற கோபத்தை இப்ப யார் மேல காமிக்கிறோம்? இப்படி போன வரமெல்லாம் திட்டி தீக்க உடனே ஆஃபீஸ் போனதும் அங்கே எவனாவது பார்த்து என்ன பண்ணிடுது? திட்டுறது. அதுக்கப்புறம் அது ஆற முடிஞ்சிடும். அப்பாடா, ஏதோ வரவங்க மேலேயும் போன மேலே எல்லாத்தையும் எல்லாம் பண்ணிட்டோம், கோபத்தை காமிச்சிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து பொறுமையாக ஆறாம என்ன பண்ணுறது? பேசுறது. இப்போ ஃபஸ்ட்டே அந்த மன்னிப்புன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க போகும்போதெல்லாம் நாய் குறுக்க வந்தா என்ன, இல்லை மனுஷன் குறுக்க வந்தா, யார் குறுக்க வந்தா என்ன? சரி சார், நீங்கள் என்ன பண்ணுங்க, போங்க, சமுதாயம் நல்லா இருக்கு. ஆஃபீஸில் இருக்கிறவங்க கூலாக நீ போவ, அங்கே வேலையெல்லாம் டென்ஷன் இல்லாமல் என்ன பண்ணுவீங்க? செய்வீங்க. ஒரு இடத்துல மன்னிப்பு உண்டாச்சுன்னா, அப்போ மன்னிப்பு எதுக்காக ரத்தம் சிந்தினாரு? உங்களை மன்னிக்கிறதுக்காக தான் அவர் ரத்தம் என்ன பண்ணாரு? சிந்தினாரு. ஒரு பொண்ணு வீட்டில் இருந்துச்சு. ஒரு பொண்ணு வீட்டில் இருக்கு, அது யூடியூப் வீடியோ போட்டிருக்கு. ஒரு பொண்ணு வீட்டில் இருந்துச்சு. அந்த பொண்ணு வீட்டில் இருக்கும்போது அவங்க அம்மா இருந்திருக்கிறாங்க, அவங்க தங்கச்சியும் அவங்க தம்பியும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 3 பேர் வீட்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இருந்திருக்காங்க. அப்பா எங்கேயோ வெளியே வேலைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, போயிருக்கிறாரு. வீட்டில் 3 பேர் இருக்கிறாங்க, அம்மா, தம்பி, இந்த பொண்ணு, 3 பேர் இருந்திருக்காங்க. இந்த தம்பியோட ஃப்ரெண்டு என்ன பண்ணால், திடுப்புன்னு அமெரிக்காவில் திடுப்புன்னு துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்தால், அவங்க அம்மாவையும் ஷூட் பண்ணிட்டான், அவங்க தம்பியும் ஷூட் பண்ணிட்டான், கொண்டுட்டான். அவன் பாட்டு போயிட்டான். இப்போ இந்த பாதிக்கப்பட்டது இப்போ யாராக இருக்கிறாங்க? இந்த பொண்ணு, இந்த அக்கா, இவங்க இருக்கிறாங்க. இவங்க பல வருஷமா, கிட்டத்தட்ட 20 வருஷமா இதை நினைச்சு அங்கேயே ஸ்ட்ரக் ஆகி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒன்று பழி வாங்கியிருக்கணும், ஒன்று சுட்டவன் என்ன பண்ணணும், பழி வாங்கணும். அப்படின்னா இவங்க அதுலேருந்து மீண்டு என்ன பண்ணிடுவாங்க, வந்துடுவாங்க. இல்லைன்னா மன்னிக்கணும். ஒன்று நீங்கள் வன்மமாக இருக்கணும், இல்லைன்னா மன்னிக்கணும். ரெண்டும் இருக்கவே முடியாது. ஒன்று நான் அவர் மேலே கோபமாக இருக்கணும், இல்லைன்னா மன்னிச்சு விட்டுறணும். இல்லை கோபமாகவும் இருக்கேன், மன்னிக்கிறேன்னா முடியவே முடியாது.
காலை மிதிச்சிட்டாரு. எனக்கு என்ன உண்டாகுது? வலி உண்டாகுது. அவர் என்ன கேட்டுறாரு? சாரி கேட்டுறாரு. நாம என்ன சொல்றோம்? இட்ஸ் ஓகே. பரவாயில்லையா? நான் கேட்குறேன், மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அவர் சாரி கேட்டதுனால உங்க வலி போயிருமா? நீங்க நார்மலாவே இருக்கிறீங்க. இன்னும் உள்ள வாங்க, இன்னும் உள்ள வாங்க. நான் வந்து டீப்ல போறேன், சரிங்களா? இப்போ நம்ம மேலோட்டமா என்ன பண்றோம்? இருக்கிறோம். மிதிச்சிட்டாரு இல்ல திட்டாரு, இதெல்லாம் மிதிச்சது போறவனுங்க. அதனால நீங்க கேஷுவல் என்ன பண்றீங்க? எடுத்துவீங்க. நான் சொல்றது பாயிண்ட் அவுட் பண்ணி திட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா இவர் இப்படி பேசுவாருன்னு சொல்றீங்களா இல்லையா? அந்த மாதிரி டைம் சொல்ல, அதுதான் எக்ஸாம்பிள் இது சொல்றேன், சரிங்களா? எந்த பாயிண்ட்டுக்கு போறேன்? நான் எதிர்பார்க்கவே இல்லை இவர் இந்த மாதிரி வார்த்தை பேசுவார்னு. நான் என்ன பண்ணல, நினைச்சு கூட பார்க்கல. இவர் இப்படி நடந்துப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த டைம்ல சொல்றேன், அவர் அந்த மாதிரி காலை மிதிச்சுட்டு சாரி கேட்டுறாரு. ஏதோ தெரியாதனமா பேசிட்டோமா? நாம என்ன சொல்லுவோம்? தெரியாதனமா பேசுறேன், இது இவ்வளவு வளைஞ்சிருக்கு, உனக்கு அறிவு இல்லை, எது பேசு சொல்றமா இல்லையா? ஆனா இத்தனைக்கும் அவர் என்ன கேட்டுறாரு? சாரி கேட்கிறாரு. சாரி கேட்டுமே நீங்க என்ன சொல்றீங்க? சரி பரவாயில்லைங்க விடுங்க. நான் கேட்கிறேன், இட்ஸ் ஓகேவா? அப்படியே நீங்க வாயில பரவாயில்லன்னு சொன்னாலும் உள்ளத்துல காயப்பட்டது தாங்க, வலிக்குதுங்க. நீங்க பேசுனது எனக்கு என்ன பண்ணுது? வலிக்குது. ஆனா நான் வாயில தான் சொல்றேன் பரவாயில்லன்னு. ஆனா நானும் சுகமாகல, வலி இருக்கு. என்ன பண்றது? இட் இஸ் நாட் ஓகே. சொல்லுங்க, வலி இருக்கு. இவங்க இப்போ எங்க 2 பேர் நானும் இருக்கோம் இல்லையா? இப்போ இவங்க ஏதாவது பண்ணிட்டாங்க, நான் என்கிட்ட சாரி என்ன பண்றாங்க கேட்குறாங்க. இப்போ நான் இவங்க பண்ணிட்டோன்னே இப்போ வந்து இவங்க ஏதோ பண்ணிட்டதுனால, இப்போ இவங்க சாரி கேட்டதுனால, நான் பரவாயில்லன்னு சொன்னதுனால இவங்க பண்ணது எனக்கு வலிக்காம இருக்குமா? வலிக்கும். வலிக்கும், கஷ்டமா என்ன பண்ணும்? இருக்கும். சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு நான் வாய் வழியா சொல்லி, ஆனா இட்ஸ் நாட் ஓகே. ஆனா எனக்கு என்ன பண்ணுது? வலிக்குது, எனக்கு கஷ்டப்படுது, என் மனசு கஷ்டப்படுது. அதுல இருந்து மீண்டும் என்னால என்ன பண்ண முடியல. இட் டேக்ஸ் டைம். அது 2 நாள் ஆகலாம், 1 வாரம் ஆகலாம், அது எவ்வளவு நாள் வேணா என்ன பண்ணிடலாம். அது கொஞ்சம் கொஞ்சமா தான் காலம் எடுக்கும். ஏன்னா ஏதோ போறவங்க மிதிச்சுட்டு போறது இல்லை விஷயம். அது உயிருக்கு உயிராய் நேசிக்கிற இடத்துல இருந்து வர வார்த்தைகள். அப்போ அது வந்து என்ன பண்ணாது, அது அவ்வளவு சீக்கிரம் ஆறாது. இப்ப நான் அவங்கள மன்னிச்சிட்டதுனால நான் சுகமாயிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. நான் அவங்கள மன்னிச்சிட்டதுனால நான் சுகமாயிட்டேன்னு அர்த்தம் இல்லை. நம்ம இது பண்ணி, ஏன்னா எனக்கு வலி என்ன பண்ணுது இருக்குது. நான் அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்ததுனால அவங்க சூப்பர் ஆயிட்டாங்கன்னு கிடையாது. புரியுதுங்களா சொல்றது? நான் இவங்க எனக்கு வந்து ஏதோ கஷ்டமான வார்த்தைகளை பேசிட்டாங்க, சரிங்களா? ஏதோ இர்ரெஸ்பான்சிபிளாவோ இல்லை வேற ஏதோ பிஹேவ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி இவங்க கிட்ட என்ன பண்ணல, எதிர்பார்க்கல. ஆனால் திடீர்னு அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்க, பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வலிக்குது, நான் என்ன பண்ணிடுறேன், சரி உடனே சாரி கேட்குறாங்க, சரி நானும் ஓகே என்ன பண்ணிடுறேன், சொல்லிடுறேன். ஆனால் நான் ஓகே சொன்னதுனால நானும் என்ன ஆகலை, நானும் சுகமாகலை. ஐ எம் நாட் ஓகே. ஆனால் வாய்விலே சொல்கிறேன் என்னன்னு, சரி பரவாயில்லன்னு. ஆனால் எனக்கு என்ன பண்ணிச்சு? உங்களுக்கு அது பரவாயில்ல அப்படின்னா முன்ன ஏங்க காயப்பட்டீங்க? புரியுதுங்களா? இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இவங்க வந்து ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னா நான் இட்ஸ் ஓகேன்னு சொன்னேன்னா அது ஃபஸ்ட்டே நான் என்ன பண்ணியிருக்கணும், சாரி கேட்கறதுக்கு முன்னாடி இது என்ன பண்ணியிருக்கணும், சொல்லியிருக்கணும். புரியுதுங்களா? அப்போ தான் இட்ஸ் ஓகே, பரவாயில்லன்னு. ஆனால் இவங்க சாரி கேட்டதுக்கப்புறம் நான் பரவாயில்லன்னு சொன்னேன்னா அப்போ முன்னாடி நன்னாவா இருக்கிறேன், காயப்பட்டிருக்கிறேன், வலி எனக்கு உருவாயிருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். நான் வலி இல்லை, நான் காயப்படலைன்னா அவங்க திட்டும் போதே அடவாமா
நான் என்ன பண்ணியிருக்கலாம், போயிருக்கலாம். கரெக்டா? நான் வலி இருக்கிறதுனால அவங்க சாரி சொன்னதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகுது, இட்ஸ் ஓகேம்மா. ஆனால் நான் மன்னிப்பு கொடுத்ததுனால நான் சுகப்பட்டுட்டேன்னு அர்த்தம் கிடையாது. நான் அவங்கள மன்னிச்சிட்டதுனால அவங்க ரொம்ப சூப்பர்னு. ஏன் சூப்பர்னு சொல்ல முடியாது? திரும்ப 2வது முறை அவங்க அந்த தப்பு பண்ணாமலே இருப்பாங்க. திரும்ப 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 அவங்க என்னை காயப்படுத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? புரியுதுங்களா சொல்றது? விளங்குதுங்களா இல்லையா? நான் மன்னிச்சதுனால நான் சுகமாயிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. நான் அவங்கள மன்னிச்சிட்டதுனால அவங்க ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்போ எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. நான் எப்படி நம்புறது அவங்க இனிமேல் அவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு? திடீர்னு வேற எப்படின்னா எதனா என்ன ஆகலாம், சூழ்நிலைகள் மாறலாம். அதனால் நான் மன்னிச்சிட்டேங்கிறதுனால நானும் சுகம் முடியாது. அவங்க நாம் மன்னிப்பு கொடுத்ததுனால அவங்களும் சூப்பர்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போ வலி இந்த பொண்ணுக்கு அப்படி தான் இருக்கு. ஒன்று வன்மமாக இருக்கணும், இல்லைன்னா கம்ப்ளீட்டாக மன்னிச்சு என்ன பண்ணணும், விட்டுறணும். அந்த பொண்ணு சொல்லுது, நானும் எவ்வளோ பார்த்துட்டேன், மன்னிக்கணும் 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 தான் சொன்னாங்களே தவிர பைபிளில் கூட பக்கம் பக்கமாக ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க, மன்னியுங்கள் 7-70 தரம் என்ன பண்ணுங்க, மன்னியுங்கள். இப்படி மன்னிங்க தான் சொல்றாங்களே தவிர எப்படி மன்னிக்கிறதுன்னு சொல்லி தரலையேப்பா. கரெக்டா? எப்படி பண்றாங்க? சரி மன்னிச்சு என்ன பண்ற, எப்படி மன்னிக்கிறது சொல்லித்தாங்களேன். ஏன்னா வலி இருக்கு, நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எப்படி மன்னிக்கிறது? அதுக்கு வழி ஏதாவது இருக்கா? நீங்க சொல்லுங்களேன். மன்னிக்கணும் மன்னிக்கணும் சொல்றீங்க, எப்படிங்க மன்னிக்கிறது? பைபிளில் நானும் தேடி பார்த்துட்டேன். யார் சொன்னது? அந்த பாப்பா சொல்லுது. பைபிளில் நானும் தேடி பார்த்துட்டேன், பைபிளில் கூட மன்னியுங்கள், ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள், விட்டு கொடுங்கள், இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர எப்படி மன்னிப்பது? ஒரு 5 பாயிண்ட் 4 பாயிண்ட். எப்படி மன்னிக்கிறது? அவங்கள நான் எப்படிங்க மன்னிக்கிறது? ஆனால் நான் காயப்பட்டதுக்கு என்ன ரீசன்? அப்போ அதுக்கு என்ன மருந்து? எப்படி அவங்கள நான் மன்னிக்கிறது? கரெக்டாக வேதாந்தத்தில் போட்டிருக்கு. எபேசியர் எடுங்க, எப்படி மன்னிக்கணும். எபேசியர் 4:32. ஆ ஆ ஓகே. இந்த ஒரு வசனம் கிளியராக போட்டிருக்கு பாருங்க. இத்தனை நாள் வரைக்கும் மன்னிங்கிறது எப்படி மன்னிக்கிறதுன்னு தெரியலையப்பா. எப்படி மன்னிக்கிறது? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க, மன்னியுங்கள். எப்படி மன்னிக்கணுமா? கிறிஸ்து உங்களுக்கு மன்னிச்சது போல நீங்க ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்க. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. இது எப்படி நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, இப்போ நான் எக்ஸ்பிளேஷன் பண்ணி காமிச்சேன் பாருங்க. கிறிஸ்துவுக்குள் தேவன் எப்படி மன்னிச்சிட்டாரு? என் மேலே விழுந்தடி அவங்க மேலே என்ன பண்ணிட்டாரு? காமிச்சிட்டாரு. இதா இயேசு அடி அடின்னு என்ன பண்ணிட்டாரு? அடிச்சிட்டாரு. நம்ம மேலே காட்டுற கோவத்தை இயேசு கிறிஸ்து மேலே என்ன பண்ணிட்டாரு? நாம் என்ன ஆயிட்டோம்? ரிலாக்ஸ் ஆயிட்டோம். மன்னிக்கணுமா? மன்னிக்கணும். ஓகே. எப்படி மன்னிக்கிறது? கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை எப்படி மன்னிச்சாரோ அது போல நாம மற்றவங்களை என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். கிறிஸ்துவுக்குள் தேவன் எப்படி மன்னிச்சாரு? கிறிஸ்து எப்படி மன்னிச்சாரு? கிறிஸ்து எப்படி மன்னிச்சாரு? வசனம் படிச்சல, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன உண்டாகாது? மன்னிப்பு உண்டாகுது. அதனால அவர் என்ன சிந்தினாரு? ரத்தம் சிந்தினாரு. இப்போ அது போல கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல அப்படின்னா அவர் ரத்தம் சிந்தி உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு?
மன்னிச்சிருக்கிறாருன்னா அது மாதிரி நீங்க மற்றவங்களுக்கு என்ன பண்ணுங்க. வலிக்குதா வலிக்குதா, ஓகே, உன் உயிரை கொடுத்தாவது அவங்களை என்ன பண்ணிக்கணும், நீங்க மன்னிக்கணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாரு. நிறைய பேர் சிலுவை அப்படின்னாலே, அந்த சிலுவை எடுத்துட்டு வாப்பா, அது வெளியே இருக்கா, ஒரே நிமிஷம். யாருன்னா எங்கன்னா போகணுமா, நீங்கள் போகணுமா? ஓகே, ஒரு 5 minutes மட்டும் எடுத்துக்கிறேன் நான். சரி வா, ஓகே. இதுதான் நான் செஞ்ச சிலுவை, இதுதான் நான் செஞ்ச சிலுவை. ஆக்சுவலாக நிறைய சர்ச்சில் சிலுவை எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப அப்படியே அப்படியே நல்லா பளிங்கு மாதிரி நல்லா தேக்கு கட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, செஞ்சு வச்சுருப்பாங்க. நான் இதோட வேறு மாதிரி குச்சி கிடைக்காத, இதோட மோசமான குச்சி கிடைக்காதான்னு கேட்டேன். அவங்க பசங்கிட்ட சொல்லும் பொழுது ரொம்ப நல்ல குச்சியாக மூங்கில் குச்சி தேடிட்டு இருந்தாங்க. ஏப்பா மூங்கில் அந்த மாதிரிலாம் பல வலுவெல்லாம் வேணாம், வெண்டும் குண்டுமா அப்படியே குத்தி கொடையறமா அப்படிப்பட்ட சிலுவை தான் எனக்கு வேணும். ஏன்னா சிலுவையினாலே பாடுகள், வலிகள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள், இதுதான் அது நிறைந்தது சிலுவை. சரிங்களா? அது சிலுவைன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுகிறாங்க, அது டாலராகவே போட்டிருக்காங்க, கோல்டில் வேறு செஞ்சு என்ன பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்து யூத குலத்தில் என்ன பண்ணார், பிறந்தார். ஸோ யூதர் வழக்கத்தின்படி இயேசு கிறிஸ்துவ கொல்லணும் அப்படின்னா கல்லெறிஞ்சு தான் என்ன பண்ணணும், கொல்லணும். ஆனால் யூதருங்க ரோமன் கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஏன் ரீசன் சொல்கிறேன். அவர் அமெரிக்காவில் பிறந்திருந்தார்னா, யார், இயேசு கிறிஸ்து அமெரிக்காவில் பிறந்திருந்தார்னா அவருக்கு சிலுவை கொடுத்துருக்க மாட்டாங்க, எலக்ட்ரிக் சேர் என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. இயேசு கிறிஸ்து சாகணுங்க, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும், சாகணும். அமெரிக்காவில் பிறந்திருந்தாருன்னா எலக்ட்ரிக் சேர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஏன் ஷாக் கொடுத்து ஒரேடியாக சாம்பல் என்ன பண்ணிடுவாங்க, ஆக்கிடுவாங்க. இது அமெரிக்காவில். இதே இந்தியாவில் பிறந்திருந்தாங்கன்னா சொல்லுங்க, என்ன தண்டனை, தூக்கு தண்டனை, தூக்கு கயிறு என்ன பண்ணியிருப்பாங்க, இயேசு கிறிஸ்துக்கு மாட்டியிருப்பாங்க. கரெக்டா? ஆனால் அவர் எப்போ பிறந்தார், ரோமர் யூதர் காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க, பிறந்தாங்க. யூதருங்க ரோமன் கையில் என்ன பண்ணிட்டாங்க, ஒப்பு கொடுத்துட்டாங்க. ரோமனுடைய தண்டனை என்ன தண்டனை, சிலுவை தண்டனை. இதே இயேசு கிறிஸ்து இந்தியாவில் பிறந்திருந்தாருன்னா, அப்போ சிலுவை ரோமன்ல, இந்தியாவில் பிறந்திருந்தானா, அப்போ சிலுவைன்னா என்னது, சொல்லுங்க, புரியுதுங்களா சொல்றது? அவர் சாகடிக்கணும். இந்தியாவில் பிறந்திருந்தானா தூக்கு கயிறு என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ரோமனில் போயிட்டதுனால என்ன கொடுத்துட்டாங்க, சிலுவையை கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ரோமன்ஸாக இருந்தாக்கா சிலுவை செயின் டாலரை நம்ம தாலியை கட்டிக்கலாம், போட்டிருக்கலாம். நம்ம இப்போ எல்லாரும் இந்தியாவில் இருக்கிறோம், அப்போ என்னதான் நம்ம சின்னமாக போட்டிருக்கணும், விலங்குதான் நான் சொல்றது. இயேசு கிறிஸ்து யூத குலத்தில் பிறந்திருக்கிறார். ஆக்சுவலாக எப்படி சாகடிச்சிருக்கணும், கல் எறிஞ்சு சாகடிச்சிருக்கணும். அதுதான் பிலாத்து சொன்னான். அவர் உங்கள் குலத்தில் பிறந்தவராமே, நீங்களே அவர் என்ன பண்ணுங்கள், தண்டனை கொடுங்களேன். ஏன் என்கிட்ட உங்கள் நியாய பிரமாணத்தின்படியே நீங்கள் அவரை என்ன வேணும் பண்ணுமோ, உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, தாங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. உங்கள் விளக்கத்தின்படியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணலாம், நீங்கள் செய்யலாமே அப்படின்னும் போது அவங்க சொல்றாங்க, கிடையாது, ஏன் குலத்தின்படி நாங்கள் பண்ணோம் அப்படின்னா உடனே செத்துருவாரு, இவர் உடனே சாகக்கூடாது, அணுவா துடிச்சு சாகணுங்கிறதுனால தான் உங்க கையில் ஒப்பு கொடுக்குறாங்கிறானுங்க. எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வச்சா ஒரே நிமிஷம் ஷாக் ஆகி சாம்பல் ஆயிடுவாரு. பார்த்துருக்கீங்களா இல்லையா? வில்லனுங்க ஹீரோ வில்லன் பார்த்து சொல்லும்போது, உன்னெல்லாம் ஒரேடியாக கொல்லக்கூடாதா, கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லணும், நீ வலியை அனுபவிச்சு என்ன பண்ணணும். இருக்கிறதுல ரொம்ப கொடுமையான விஷயம் அதுதான். அதனால கர்த்தர் பார்த்தாரு,
இந்தியாவில் பிறந்தா பாய் பிள்ளைங்க என்னை தூக்க ஏற்பட்டு ஒரே என்ன பண்ணுறானுங்க, கொன்றுவானுங்க. யூத குலத்துலையும் பிறந்தாக்கா ஒரே பெரிய கல்லாக தலையில் போட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரேடியா க்ளோஸ் பண்ணிடுவானுங்க. அமெரிக்காவில் பிறந்தாலும் எலக்ட்ரிக் சேரில் வச்சு ஒரே நிமிஷத்தில் என்ன பண்ணுறாங்க, எதுடா கரெக்டுன்னு பார்த்தாரு, அணுவா நான் சாகணும் அப்படிங்கிறத கரெக்டாக அந்த காலகட்டத்தில் பிறந்தார். ஏன்னா சிலுவை அப்படின்னாலே அது ஒரேடியாக போகிற காரியம் இல்லை, அணுவா இன்ச்சா ஒவ்வொரு பாட்டம் ஒவ்வொரு நரம்பும் ஒவ்வொரு சதையும் வலி அனுபவிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சாவை தேர்ந்தெடுத்தார் நம்முடைய ஆண்டவர். நான் சிந்துற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் என் குடும்பத்துக்கிட்ட நான் கேட்குறேன் மன்னிப்பு அப்படின்னு அவன் சொல்லுவான். இது எங்கிருந்து வந்துச்சுன்னா எல்லாம் கத்தர்கிட்ட தான் கற்றுக்கிட்டாங்க. கத்தர் என்ன சொல்றாரு, நான் விடுகிற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் உங்களை மன்னிப்புக்காக தான் விட்டு கொண்டிருக்கிறேன். ரத்த சிந்துதல் இல்லாமல் என்ன உண்டாகாது, பாவம் மன்னிப்பு உண்டாகாது. அதனால தான் அவர் சொல்றாரு சிலுவையில், பிதாவே இவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று என்ன பண்ணாங்க தெரியாமல் செய்கிறார்கள், இவர்கள் என்ன பண்ணுங்க மன்னியும். அப்படி மன்னிக்கும் பொழுதுதான் அந்த இடத்துல மன்னிக்கும் பொழுது என்ன உண்டாகுது, ரத்த சிந்துதல் உண்டாகுது. சொல்லுங்க, இப்ப எதுக்கு உங்களுக்கு ரத்த சிந்தினாரு, மன்னிக்கிறதுக்காக, உங்களை மன்னிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணாரு, ரத்த சிந்தினார். ரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு, அந்த வசனத்தின்படி ரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆனால் மத்தியிலே சொல்றாரு பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்கு ரத்தம் சிந்துதல் அது ஏதுவாகிறது, அது உதவுகிறது அப்படின்னு மத்தியில என்ன பண்ணோம் வரும். பாவ மன்னிப்பு உண்டாக ரத்தம் சிந்தப்படுகிறதுன்னு மத்தியில வரும். பட் இங்க இந்த வசனத்தின்படி பிரகாரம் பார்த்தோம்னா ரத்த சிந்துதல் இல்லாமல் என்ன உண்டாகாது, மன்னிப்பு உண்டாகாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியும் போது, பிதாவே இவர்களுக்கு என்ன பண்ணுங்க மன்னிங்க. ஏதோ பிதா வந்து ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு ஆட்டு ரத்தம் முடியாது, மாட்டு ரத்தம் முடியாது, இந்த இயேசுவின் ரத்தம் சாந்தி சாந்தி, இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ஆட்டு ரத்தம் கொண்டு போறாங்க, அவர் என்ன ஆகல, சாந்தி ஆகல. மாட்டு ரத்தம் கொண்டு போறாங்க, அவர் என்ன ஆகல, கடைசி இப்ப எந்த ரத்தம் கொண்டு போறாங்க, இப்ப என்ன ஆயிட்டார் அவரு. ஐயோ கான்செப்ட் அப்படி இல்லைங்க, கான்செப்ட் அப்ப அது இல்லை. மெயின் ரீசனு என்ன, மெயின் ரீசனு அப்பா கோபமா இருக்கிறாரு, இதெல்லாம் காமிச்சாதான் அவர் என்ன ஆவார், கூல் ஆவார். அப்பாவை என்ன பண்ணணும் இப்போ, கூல். அவர் எப்பங்க கோவப்பட்டார் நீங்கள் கூல் படுத்துறதுக்கு? அவர் கேட்குறாரு, நான் எப்படா கோவப்பட்டேன், என்னை வந்து சமாதானம் படுத்துறீங்க. சரி, அப்பா அவருடைய மனசு, பையன் வந்து தப்பு பண்ணிட்டான், அதனால் அப்பா மனசு என்ன பண்ணிட்டாரு, ஒடிஞ்சிட்டாரு. அவ்வளோ வீக்னஸா நம்ம அப்பா? அவருக்கு தெரியாதா இவன் தப்பு செய்வான் பாவம் செய்வான்னு? எல்லாமே அவருக்கு தெரியுங்க. அப்புறம் எப்படி அஃபண்ட் ஆனார்னு நினைக்கிறீங்க, அவர் எப்படி காயப்பட்டார்னு நினைக்கிறீங்க? ஆதாம் பாவம் செஞ்சுட்டான், அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இவன் இப்படி தான் பண்ணுவான்னு தெரியும். இவன் இப்படி தான் பண்ணுவான்னு தெரிஞ்சாக்கா நாம் என்ன பண்ண மாட்டோம், காயப்பட மாட்டோம். இவன் இப்படி பண்ணுவானா அப்படின்னு நம்ம ஷாக் ஆனதான் நம்ம என்ன ஆகிறோம், காயப்படுவோம். ஆனால் அப்பாவுக்கு தெரியுமா தெரியாத பிதாவுக்கு? அப்போ அவர் கோவப்பட வேண்டிய காயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஏன் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினாரு? அவருக்கு வலிச்சுதான், வலிச்சுது. அவர் சும்மா தான் இதெல்லாம் அடி வாங்குறேன், உண்மைக்குமே அவருக்கு என்னாச்சு, வலி உண்டாச்சு. வலி உண்டாச்சு, வலிக்குது தான் அவருக்கு. ஆனாலும் ரத்தம் சிந்த சொட்டு சொட்டு சொட்டா நான் இந்த அளவுக்கு உங்களை என்ன பண்ணுறேன், நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அவர் சொல்லுகிறவராக இருக்கிறாரு. ஸோ அதனால தான் சொல்கிறாரு, அவன் தன் தன் சிலுவை சுமந்து கொண்டு என் பின்னே. அந்த ரெட் ஷர்ட்டுமா ஒரு நிமிஷம். ரத்த சிந்துதல் இல்லாமல் அதுதான். இப்போ நம்ம ரத்தம்லாம் சிந்த முடியாது, அதனால இதெல்லாம் பண்ணிடுவோம், போட்டுருவோம். என்ன செஞ்சாச்சு? இப்போ அவனவன் எடுங்க, மத்திய 16:24 எடுங்க. சொல்லுங்க. ஒருவன் என்னை
பின்பற்றி வர விரும்பினால், இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறீங்களா? விரும்புகிறீங்களா? ஓகே. பின்பற்றி விரும்பினால் அவன் தன்னை, அப்போ நம்மளை என்ன பண்ணணும்? வெறுக்கணும். அப்படின்னா அது ஈஸி. இப்போ எல்லாரும் அதை தானே பண்ணிட்டு இருக்கிறோம். கலர் ட்ரெஸ் போடக்கூடாது, ஏன்னா நான் என்னை வெறுத்துட்டேன். கோல்டு போட மாட்டேன், ஏன்னா நான் என்னை வெறுத்துட்டேன். செப்பல் போட மாட்டேன், ஏன்னா என்னை வெறுத்துட்டேன். நல்லா ஈஸியாக பண்ணுறீங்க. ஆனால் அந்த வெறுக்கிறதுலே சொல்லவே அங்கே சொல்கிற பாருங்க, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற. இப்போ சிலுவைன்னா எது? நான் அப்புறமா நீங்கள் வீடியோ போய் பாருங்கள். ஒரு வீடியோ உங்களுக்கு நான் அதில் இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ டிவி எதுவும் இல்லைனாலும் உங்களுக்கு போட்டு காமிக்க முடியல. போட்டு காமிச்சுன்னா அவ்வளோ காமெடியாக இருக்கும். அந்த வீடியோவை நான் அப்புறமா நான் யூடியூப்பில் அதை நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த மெசேஜை பார்க்கும்போது அதை ஓட்டி பாருங்கள். அந்த வீடியோ அதில் வரும். என்ன அப்படின்னா, இந்த ஹியூமன் ஆக்ட் பண்ணுவாங்க பாருங்கள், இயேசு கிறிஸ்து மாதிரியே சிலுவையில் அரைஞ்சிட்டு போகிறது. அப்போ ஒருத்தன் என்ன பண்ணுவான், இப்படி சுமந்துட்டு போவான். இவன் நடிக்கிறவன் யார்? ஜீசஸ் போல் நடிக்கிற இந்த ஆள். காசு கொடுத்து நடிக்க வச்சுருக்கிறாங்க. முன்னாடி போர்ச்சவர்கள் மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, போயிட்டுருக்குறாங்க. அதில் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், அவன் சொல்லியிருப்பான் போல இருக்குது, 3 அடி தான் அடிக்கணும், அதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, அடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் போல். ஓகே, சம்பந்தம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டுக்கிறானுங்க, பேசிட்டு வந்திருக்கிறானுங்க. இவன் போர்ச்சவன் உண்மையாகவே சந்திரமுகியாக மாறிட்டான் போல இருக்கான். அவன் இவன் பாட்டு அடிச்சுட்டு இருந்தான் பாரு. இவனுக்கு கோவம் வந்துச்சு, போங்கடா நீங்களும். ஒரு நானும் பார்த்துனுக்கிறேன். நானும் எவ்வளோ நாள் தான் நல்லவனாவே நடிச்சுன்னு இருக்கிறது எங்கள் வாழ்க்கையில். அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரவனா. என்ன சிலுவை? சிலுவைனால என்ன வருது உங்களுக்கு? ரத்தம். சிலுவைனால என்னது? ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் தான் என்ன பண்ணார்? ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்த நம்மளுக்கு என்ன உண்டாயிட்டே இருக்கு? மன்னிப்பு உண்டாகுது. அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்து தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை. அப்போ சிலுவைன்னா என்னது? ரத்தம். ரத்தம் என்னது? மன்னிப்பு. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தன் சிலுவை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த காட்சி ஞாபகம் வச்சுக்கணும், எப்போவுமே மன்னிக்கிற இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் காமிச்ச மாதிரி குடும்பத்தில் சிலுவைன்னு $1 போட்டுக்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுது? நானும் பார்த்துனே இருக்கிறேன். சரி, 1 முறை 2 முறை 3 4 முறை பண்ணினே இருக்கிறியா அப்படின்ட்டு இவரால் என்ன பண்ண முடியல, பொறுக்க முடியல, கோவப்பட்டு என்ன பண்ணிடுறாரு. இதுதான் நம்ம சுமக்கிற சிலுவை. ஆனால் சிலுவை என்ன பண்ணிக்குவாங்களாம்? இது சிலுவை எதுக்கு? நீ ரத்தம் சிந்தி மற்றவங்களை என்ன பண்ணணும்? கிறிஸ்துவுக்கு தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்கள் அவர்களை என்ன பண்ணுங்க. கிறிஸ்து எப்படி மன்னிச்சாரு? அப்போ நீங்கள் மற்றவங்களை எப்படி மன்னிக்கணும்? உங்கள் உயிரையே எடுத்தாலுமே நீங்கள் மன்னிப்பு என்ன பண்ணணும்? நீங்கள் சிலுவையை $1 போட்டுட்ருக்கீங்க அர்த்தம். அப்படி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் அந்தளவுக்கு மன்னிச்சுட்டே இருக்கணும். அவரும் உங்கள் $1 பார்த்து அவருக்கும் அது நினைப்பு வரணும். ஓ, சிலுவை $1 போட்டிருக்காங்கடா, இவங்களை நான் மன்னிச்சேன். அதுக்கு தான் சிலுவை $1. நீங்கள் கோல்டில் போட்டுக்கலாம், எதுலையாவது போட்டுக்கோங்க. ஆனால் சிலுவைனாலே, ஆனால் இப்போ அப்படியா இருக்குது, சிலுவை போட்டுக்கிட்டே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அங்கே கிருபை வேலை செய்யலை, நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுது? வேலை செய்யுது. இதுக்கு தான் சிலுவை பார்க்கணுன்னு உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் மன்னிக்கணும்னு என்ன பண்ணணும்? என்ன வரணும்? அதுதான் ஓசியால அவர் சொல்லுவார். ஓசியா தீர்க்கதரிசியை கூப்பிட்றாரு. யார்? கர்த்தர் ஓசியா தீர்க்கதரிசியை, நீ படிக்காதீங்க, லேட் ஆகிடும். ஓசியா தீர்க்கதரிசி கூப்பிட்டு, நீ போய் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை என்ன பண்ணு, கல்யாணம் பண்ணுன்றார். எங்கே? மார்க்கெட்னா உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை போய் என்ன பண்ணு, கல்யாணம் பண்ணு. இவன் கர்த்தர் சொன்னார்னே போய் என்ன பண்ணிட்டாரு? கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணால் அது குணம் மாறிடுமா? மாறாது. திரும்ப என்ன பண்ணிருக்குதுங்க, மார்க்கெட்டுக்கே போகுது. இவர் என்ன பண்ணுறாரு? எத்தனை முறை மார்க்கெட் பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணுகிறாரு.
அந்த அம்மாவுக்கு இது புதுசா இருக்கு. எது? இவர் என்ன உண்மையா நேசிக்கிறது அந்த அம்மாவுக்கு புதுசா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அந்த அம்மாவுக்கு காயப்பட்டும் அடி வாங்கியும் இப்படிதான் பழக்கப்பட்டு வளர்ந்ததே தவிர இது இந்த அன்பு புதுசா அவங்களுக்கு என்ன பண்ணுது இருக்கு. இல்லை, என்னால் இது ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட அடி வாங்கி நான் இப்படியே என்ன ஆயிட்டேன், பழக்கப்பட்டதுனால என்கிட்ட உங்ககிட்ட இருந்த உண்மையான அன்பு என்னால் என்ன பண்ண முடியாது, ஏத்துக்க முடியாது. என்னை விட்டுருங்க அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணிருந்தது, போயிருது. இதுதான் கர்த்தர் அங்கே சிம்பலிக்காக சொல்றாரு. சரி, இந்த கதை அப்படியே எக்ஸ்டென்ஷனாக போச்சுன்னா நான் இழுக்கிறேன். இந்த கதை ஓசியாவின் கதை கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா எந்த அளவுக்கு கொண்டு வந்து தெரியுமா? இந்த அம்மா பார்க்கும், இவன் விட்டா சும்மா நம்மளே என்ன பண்ணுகிறான், வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான், ஒரு உண்மையான அன்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டே இருக்கிறான். அதனால இந்த அம்மா என்ன பண்ணிக்கிச்சு, கத்தி எடுத்துக்கிச்சு. கத்தி எடுத்து நான் இதில் சொல்லிட்டு இப்போ அவன் வரான். அவன் எதுக்காக வரான்? நீ என்ன பண்ணுறங்கிறது எனக்கு அவசியமே இல்லை, நீ எனக்கு வேணும். ஏன்னா என் அன்பு அப்படிப்பட்டது. நான் உன்னை உயிருக்கு உயிராக என்ன பண்ணுறேன், நேசிக்கிறேன். நீ எவ்வளோ டவுனில் வேணாலும் போ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நான் உன்னை நேசிக்கிற அன்பு அது ரொம்ப உண்மையானது, அது ரொம்ப ஆழமானது. அதனால் நீ எனக்கு தேவை. அதனால் நான் உன்கிட்ட என்ன பண்ணுறேன், வரேன் அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து கட்டி பிடிக்கச்ச அவன் என்ன பண்ணுறான், இடுப்பில் இருக்கிற கத்தி எடுத்து சரக்குன்னு என்ன பண்ணிடுறான், உன்னை விட்டால் தானே சும்மா அடிக்கடி வந்து என்னை உண்மையாக நேசிக்கிறேன் உண்மையாக நேசின்னு பண்ணுவாங்க. எனக்கு இப்படியே பழக்கமாயிருச்சு. அதனால் உன் உண்மையான அன்பை ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. அது என்னால் ஏற்றுக்கவும் முடியாதுன்னு சொல்லி எடுத்து கத்தி எடுத்து குத்திடுறான். ஒரு குத்துக்கும் அவன் சொல்கிறான், ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை மட்டும்தான் நேசிக்கிறேன். இதுதான் சிலுவையில் நடந்தது. இதுதான் சிலுவையில் நடந்தது. அவர் சொல்கிறாரு, நான் உன்னை உண்மையாக நேசிக்கிறேன், நான் உன்னை உண்மையாக அன்பு கூறுறேன். ஆனால் நமக்கு அந்த அன்பை என்ன பண்ண முடியல, ஏற்றுக்க முடியல. அந்த முழு மன்னிப்பை நம்மளால் ஏற்றுக்க முடியாதனால நீ விட்டால் தானே நீ அன்புங்கிற, அதனால் உன்னை நான் என்ன பண்ணிடுறேன், குத்திடுறேன்னு. ஒவ்வொரு குத்தும் போதும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொல்கிறாரு, இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும். நான் உன்மேல் வைத்திருக்கிற அன்பு மிகவும் பெரியது, நான் உன்னை நேசிக்கிறவனா இருக்கிறேன், நீ எவ்வளோ குத்துனாலும் பரவாயில்ல. இதுதான் அவருடைய அன்பு. கெட்ட குமாரன் இருக்கான், என் சொத்து பிரித்து கொடு என்ன பண்ணிடுறான், கேட்குறான். அப்போ உயிரோடு இருக்கிறாரு. எப்போ சொத்து பிரிப்பாங்க, நீ செத்துருங்கிறான் அவன். நீ யாரு? அப்பாவை பார்த்து இளையகுமாரன் சொல்கிறான், நீ செத்துரு, நீ மண்டையை போடுவோன்னு பார்க்குற, நீ மண்டையை போடுற மாதிரி இல்லை, என் சொத்தை எனக்கு என்ன பண்ணிடு, பிரித்து கொடுத்துரு, நீ மண்டையை போட்டுறேன். அப்போ நான் உயிரோடு இருக்கணும்ப்பா. ஆமாம், எவங்கண்டா, சீக்கிரம் சா, நான் எனக்கு சொத்து வேணும். உடனே என்ன பண்ணிடுறாரு அப்பா? அப்படின்னு என்ன அர்த்தம்? மைண்ட்லேயே அவர் செத்துட்டார் அப்பா. இது நம்ம அப்படியே படிச்சுட்டு போகிறோம். ஆனால் இது கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்கள். ஒரு பையன் சொத்து பிரித்து கேட்குறான் அப்படின்னா அப்பா கொடுக்கக்கூடாது. நான் உயிரோடு இருக்கும்போது ஏன்டா கேட்குற, கொடுக்கக்கூடாதுன்னு. ஆனால் கொடுத்துட்டாருன்னா இப்போ என்ன அர்த்தம்? அந்த கதையில் கொடுத்துட்டாரா, ஆஸ்தியை பிரித்து கொடுத்துட்டாரா? அப்போ கொடுத்துட்டாருன்னா சாகிறது யார் அங்கே? அப்பா மனசுலேயே தானே சாகடிச்சுக்கிட்டாரு. அதுதான் சிலுவையில் நடந்தது. என்னை யாரும் என்ன பண்ண முடியாது, சாகெடுக்க முடியாது. நானா என் மைண்ட் லெவலில் நான் செத்தாதான், நம்ம அப்பா தான் மனசளவில் நான் செத்துட்டேன்னு அவர் நினச்சதுனால தான் அவரால் ஆஸ்தி கொடுக்க முடிஞ்சுது. அதனால தான் இந்த ரத்தத்தினால் உண்டாகிய புதிய உடன்படிக்கை இருக்கு இல்லையா, அந்த புதிய உடன்படிக்கை எப்போ பலன் ஆகுறது அப்படின்னா, இந்த இறந்தால் தான் அந்த உயில் என்ன ஆகும், செல்லுபடி ஆகும். கரெக்டுங்களா? அது மட்டும் வாசித்து முடிச்சிருவோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் எடுங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உயில் எழுதியிருக்கிறார்கள். அப்பா என்ன பண்ணுறாரு, உயில் எழுதி வச்சிருக்கிறாரு. நான் இறந்த பிறகு இந்த சொத்தெல்லாம் யாருக்கு போய் சேரணும்? அப்போ அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதுக்கு என்ன கிடையாது, அந்த உயிலுக்கு மதிப்பு இல்லை. அவர் செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த உயிலுக்கு என்ன உண்டு, மதிப்பு உண்டு. அதுதான் இங்கே சொல்றாரு. எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் என்ன ஆகுமா,
உறுதிப்படும். நான் செத்தாதானா உங்களுக்கு என்ன வரும்? சொத்து வரும், அந்த நாளைக்கு மன்னிப்பு வரும். அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? செத்தாரு, இறந்தாரு. அது எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு என்ன கிடையாதான்? பேலன் இல்லையே. அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவே இல்லை. எப்படி எனில், மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? மோசே சொல்லிட்டான், இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தத்தை தண்ணீரோடும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை இங்கே கூட்டும் போது ரத்தமும் தண்ணீரும் என்ன பண்ணுச்சான்? தண்ணீர் வந்துச்சான். அப்போ ரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து, அந்த ரத்தத்தை எடுத்து, இப்போ ஆட்டு ரத்தத்தை, இப்போ இங்கே என்ன வந்திருக்கு? ஆட்டு ரத்தம். ஆட்டு ரத்தத்தை எடுத்து யார் மேலே தெளிக்கணும்? கரெக்டாக சொல்லுங்கள், நீங்கள் காமனாக சொல்லுங்கள். இங்கே கடா வெட்டுறீங்களே, பொங்க வைக்கிறீங்களே, எல்லாமே பண்ணுறீங்களே, அந்த ரத்தம் இந்த ரத்தம் எடுக்கிறீங்களே, எடுத்து யார் மேலே தெளிக்கிறீங்க? யார் மேலே தெளிக்கணும்? பாவம் யார் செஞ்சாங்களோ, தப்பு யார் செஞ்சாங்களோ அவங்க மேலே தான் என்ன பண்ணணும்? தெளிக்கணும். அப்போ தான் அந்த பாவம் என்ன ஆகும்? நிவர்த்தி ஆகும். கரெக்டா? ஆட்டு ரத்தத்தை எடுத்து யார் மேலேங்க தெளிக்கணும்? பாவம் பண்ணவங்க மேலே தான் என்ன பண்ணணும்? தெளிக்கணும். ஆனால் இங்கே மோசே எது மேலே தெளிக்கிறாரு? புஸ்தக அங்கே எங்க? சரி, அங்கே என்ன புஸ்தகம் இருந்துச்சு சொல்லுங்க. நியாயப்பிரமாண புஸ்தகம் எதுக்குங்க ரத்தம்? அது நான் பாவமா செஞ்சிச்சு? கர்த்தர் கொடுத்த 10 கட்டளைகள், அது மேல ஏன் இவர் தெளிக்கிறாரு? இதுக்கு விடை இல்லை நம்மகிட்ட. சரி, எதுக்கு புஸ்தகம் மேலே? ஆக்சுவலாக ஜனங்க மேலே தான், எவன் பாவம் பண்ணானோ அவன் மேலே தான் என்ன பண்ணணும்? தெளிக்கணும். ஆனால் இங்கே எது மேலே தெளிக்கிறாரு? புஸ்தகத்து மேலே தெளிக்கிறாரு. சரி, அதுக்கு பதில் இல்லை. ரெண்டாவது, ஓகே, இது ஓகே. ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? ஏன்னா எல்லாருமே பாவம் என்ன பண்ணியிருக்கிறாங்க? செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான். அங்கே ஆட்டோட ரத்தம், மாடோட ரத்தம், மாட்டுக்காடோட ரத்தம். சரி, ஓகே. இப்போ 21, இவ்விதமாக கூடாரத்தின் மேலும். எந்த கூடாரம்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுறேன். ஏன்னா இது முடிச்சிட்டேன்னா நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடும். இல்லைன்னா இன்னொரு முறை பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் முடிச்சுக்கிறேன். இந்த ரத்தத்தை எடுத்து புஸ்தகத்து மேலே தெளிச்சாரு. ஜனங்கள் மேலே தெளிக்கிறது ஓகே, நம்மளுக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஏன்னா பாவம் செஞ்சாங்க, அதனால் அவங்க மேலே என்ன பண்ணணும்? தெளிக்கணும். இப்போ மூணாவது எது மேலே தெளிக்கிறாரு? என்ன கூடாரம்? ஆசாரிப்பு கூடாரம். ஏங்க ஆசாரிப்பு கூடாரம்? அங்கே தான் கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடமாச்சு. அங்கே ஏன் தெளிக்கணும் ரத்தம்? ஆட்டு ரத்தம் ஜனங்க மேலே தெளிச்சா ஓகே, பாவம் பண்ணிட்டாங்கன்னு. ஆனால் இவர் எங்கே தெளிக்கிறாரு? நியாயப்பிரமாணத்தின் மேலே தெளிக்கிறாரு. கூடாரத்தின் ஆசாரிப்பு. கர்த்தர் வாழ்கிற பரிசுத்த ஸ்தலத்தும் அதெல்லாம் சேர்ந்து தான் என்னவா இருக்கு? கூடாரமாக இருக்கு. ஆனால் அங்கேயும் என்ன பண்ணுறாரா? அங்கே எதுக்கு ரத்தம் தெளிக்கப்படணும்? கூடாரம்னா தப்பா பண்ணுச்சு? அங்கே கர்த்தர் வாழ்கிற இடமாச்சு. இதுக்கெல்லாம் நமக்கு விடையே என்ன பண்ண மாட்டேங்குது. சரி, பைபிளில் இருக்கு, நம்ம வாசிட்டு போவோம். கூடாரத்தின் மேலும் சகல பனிமூட்டுகளின் மேல் ரத்தத்தை என்ன பண்ணாராம்? அப்போ பனிமூட்டுகள் என்னது? அங்கே இருக்கிற சமூக தப்பம், அங்கே இருக்கிற உடன்படிக்கை பெட்டி, அங்கே இருக்கிற குத்து விளக்கு, இது மேலெல்லாம் என்ன பண்ணுறாராம்? அங்கெல்லாம் ஏங்க தெளிக்கணும்? நான் கேட்குறேன். ரத்தம் சிந்தது எது? யாருக்காக? பாவத்துக்காக, ஜனங்களுக்காக. ஜனங்க பாவம் செஞ்சுட்டாங்க. நம்ம கான்செப்ட் படி வரேன். நம்ம இவ்வளோ நாளாக என்ன நினச்சிக்கணும், அந்த கான்செப்ட் படி வரேன். அப்போ இவர் ரத்தம் தெளிக்கணும்னா ஒன்று ஜனங்க மேலே தான் என்ன பண்ணிருக்கணும்? அதோடு முடிச்சிருக்கணும். ஆனால் இவங்க வந்து நியாயப்பிரமாண புஸ்தகம் மேலே தெளிக்கிறாரு, ஆசாரிப்பு கூடாரத்தின் மேலே தெளிக்கிறாரு. அங்கே ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற எல்லா தட்டுமுட்டு ஜாமானுங்க, சமூக தப்புங்க, மேஜைகள், உடன்படிக்கை பெட்டி எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாராம்? தெளிக்கிறாராம். அங்கெல்லாம் தெளிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ ஏன் தெளிக்கிறாரு? நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் கூறிய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்த சிந்துதலில் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலியினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. எங்க மேட்ரு இது கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. லாஸ்ட் என்னால் ரொம்ப நேரம் இழுக்கிறான்னு தூங்கிடாதீங்க. பரலோகத்தில் இருக்கிறதுக்கு சாயல் தான் எங்க இருக்கு? பூலோகத்தில் இருக்கு. சரிங்களா? பரலோகத்தில் இருக்கிற சாயல் தான் எங்க இருக்கு? பூலோகத்தில் இருக்கு. இதுக்கு ரத்தம் தெளிக்கப்பட்டு என்ன ஆயிடுச்சு? சுத்திகரிக்கப்பட்டாச்சு. அப்படின்னா அங்க பாருங்க,
ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகளே இப்படிப்பட்ட பலியினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ, எங்க உள்ளவைகளோ நல்லா கவனிக்கணும். பரலோக ராஜ்யம் சொல்லல. பரலோகம் எங்க இருக்கு? பரலோக ராஜ்யம் தான் சமமா இருக்கு. பரலோகம் எங்க இருக்கு? மேல இருக்கு. அங்க யார் வீட்டு இருக்கிறாரு? தேவன் வீட்டு இருக்கிறார். சரிங்களா? இப்போ பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகள்னாலே என்ன பண்ணணுமா? பரலோகத்தில் என்னங்க சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருக்கு? இது வரைக்கும் இந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? பூலோகத்தில் தான் சுத்திகரிப்பு தேவை. ஏன்னா இங்கே தான் பாவம் பண்ணிட்டோம்பான்னு. பரலோகத்தில் ஏன் சுத்திகரிக்கப்படணும்? கேட்ட ஒருத்தர் சொல்றாரு, அங்கே லூசிஃபர் அடிக்கடி வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு போறான். அதனால அவன் காலடி அங்கே என்ன பண்ணிருக்கு? பட்டிருக்கு. அதை கழுவுறதுக்காக ரத்தம் என்ன பண்ணுதான்? தேவைப்படுதான். ஒருத்தர் சொல்றாரு. சொல்லுங்க, பூலோகத்தில் தான் சுத்திகரிப்பு தேவை. ஏன்னா இங்கே தான் பாவம் இருக்குன்னு. அதையும் விட்டு ஜனங்கள் மேலே தான் தெளிக்கணும். இன்னும் புஸ்தகத்துக்கே நமக்கு விட தெரியல ஏன் புஸ்தகம் மேலே தெளிச்சாருன்னு. இப்போ மெயின் ரீசன் என்ன? மன்னிப்பு உண்டாகணும். இதனுடைய மெயின் ரீசன் என்ன? மன்னிப்பு உண்டாக்கணும். ஏன் இந்த ரத்தம்? அது அவசரம் வாசிச்சிருங்க. பரலோகத்தில் உள்ளவைகளும் இவைகளிலும் சேஷித்த பலிகளால் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கா? சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். அந்த ரத்தத்தை எங்க போய்க்கிறாரு? அந்த ஒரு விஷயத்தினால தான் எல்லாருக்கும் மன்னிப்பு இலவசமாக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த சிலுவையை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ரத்தம் சிலுவைன்னா உங்களுக்கு என்ன வரணும்? ரத்தம் வரணும். ரத்தம் வந்தால் உங்களுக்கு என்ன வரணும்? தண்டனை ஞாபகம் வரக்கூடாது. ஏன்னா தண்டனைனா அது வேற மாதிரி என்ன ஆகிடும்? கண்ணோட்டத்தில் போயிடும். நீங்கள் என்னன்னு பார்க்கணும்? இப்போ உலகத்தில் யார் வேற என்ன பார்த்துட்டு போகலாம், ஆனால் இந்த சபை மக்கள் நீங்கள் மன்னிப்பை பார்க்கணும். அப்படி மன்னிப்பை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நீங்கள் ஈஸியாக மன்னிக்க முடியும். பரலோகத்துலையும் இந்த ஃபார்முலா தான் யூஸ் ஆகுதான். நான் உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறேன், மன்னிப்பு தாராளமாக உண்டாகுது. ஏன்னா பரலோகத்தை சுத்திகரிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லையே, அங்கே எல்லாமே பரிபூர்ணமாக இருக்கு. அப்புறம் ஏன் இங்கே பவுல் சொல்லணும் பரலோகத்தில் உள்ளவைகளும் சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமேன்னு? அங்கே பாருங்க 23 வசனம். அதனால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலியினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலியினாலே என்ன பண்ண வேண்டியதுமா? சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. 25 பிரதான ஆசிரியன் அந்நிய ரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேக நேரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததனால் உலகம் உண்டான முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அப்படி இல்லை, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் பலியிட்டார், ஒரே தரம் வெளிப்பட்டார். ஸோ பிரதான ஆசிரியன் வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவானா? அது ஞாபகம் இருக்கா? பிரதான ஆசிரியன் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ஆட்டுக்கடவை மாட்டுக்கடவை ரத்தத்தை என்ன பண்ணுவானா? கொண்டு போவானா. அப்படி கொண்டு போகும்போது ஆடு என்ன நம்ம சொல்லும்? ஐயா நான் பாட்டுக்கு ஓரமாக இருந்தேன், என்னை பிடிச்சி வெட்டிவிட்டாயா. ரத்தம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுமா பண்ணாதா? நானும் எவ்வளோ மஞ்சள் தண்ணி ஊற்றும் போதும் நான் அசைக்காம அப்படியே அந்த ஆடு சொல்லுதுங்க பிதா கிட்ட போய், என்னை வெட்டுறதுக்கு கூட்டு போட்டாங்க. நான் பாட்டுக்கு செவனேன்னு என்ன மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தேன்? புல்லு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தேன். என்னை வெட்டுறதுக்குன்னு என்ன பண்ணுறானுங்க? கூட்டு போயிட்டானுங்க. கூட்டு போயிட்டு மஞ்சள் தண்ணி ஊற்றுனானுங்க. ஏன்னா தலையை ஆட்டினா வெட்டிடுவாங்கன்னு. அதுவும் தெரிஞ்சும் நானும் எவ்வளோ முயற்சி பண்ண தலையை ஆட்டக்கூடாதுன்னு. அப்போ கூட வாண்டடாக கையா மேலே இருக்கிறவன் கையை வச்சு என் தலையை என்ன பண்ணிட்டான்? ஆட்டிட்டான், வெட்டிட்டான். அப்படின்னு ஒன்று கர்த்தர் பார்த்தாரு, இது சரியில்லையே. ஏன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுது ரத்தம், என்னை வெட்டிட்டான். மாடை வெட்டும் பண்ணும் போதும் மாடு அதே தான் சொல்லுது. நான் பாட்டுக்கு செவனேன்னு புல் மெஞ்சிக்கிட்டு இருந்தேன், பால் கொடுத்துட்டு இருந்தேன். என்னை பிடிச்சி என்ன பண்ணிட்டானுங்க? வெட்டிட்டாங்க. அதனால் என்னால் என்ன பண்ண முடியல. அப்போ பிதா என்னன்னா உன்னையும் வெட்டிட்டாங்களா? ஏன்னா ரத்தம் என்ன பண்ணுது? போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது, என்னை வெட்டிட்டான், என்னை வெட்டிட்டான்னு. ஆபேலின் ரத்தமும் இதை தான் சொன்னது. ஆபேலின் ரத்தம் என்னை கூப்பிடுக்குதுன்றாங்க. ஏன்?
எங்கள் அண்ணங்காரன் என்னை வெட்டிட்டான், நியாயம் கேட்குது. ஆபேலின் ரத்தம், ஆட்டுக்குட்டி ரத்தம், மாட்டின் ரத்தம், இது எதுவுமே அவர் என்ன பண்ணலையா, திருப்திப்படுத்தல. ஏன் திருப்திப்படுத்தல? இப்ப சொல்லுங்க. அவர் ஒன்றும் கோவக்காரர் இல்லை. ஆட்டு ரத்தம் முடியாது, மாட்டு ரத்தம் முடியாது, இயேசுவின் ரத்தம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த மாதிரி மைண்ட்ல இருக்காதீங்க. அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுச்சுங்க, போயிட்டு என்னை கொண்டுட்டானுங்க. ஆபேல் ரத்தம் சொல்லுது, எங்கள் அண்ணங்காரன் என்ன பண்ணிட்டான், கொண்டுட்டான். ஆடு சொல்லுது, நான் சும்மா செவனன் மேய்ஞ்சிட்டு இருந்தேன், என்னை பிடிச்சின்னு வந்து என்ன பண்ணிட்டானுங்க, கொண்டுட்டானுங்க. மாடு சொல்லுது, என்னை என்ன பண்ணிட்டாங்க, கொண்டுட்டாங்கன்னு. எல்லாம் கொண்டுட்டாங்கன்னு மற்ற மேலே பழிய போட்டு இது கம்ப்ளைண்ட் பண்ணுது. அதனால அவரால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. எல்லாமே என்ன கம்ப்ளைண்ட்ஸாக வருதுன்னு. அதனால பார்த்தாரு, வாண்டடா சப்மிட்டடா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, நானே வரேன், நானே என்னை நான் கொடுக்குறேன். அந்த ரத்தம் சொல்லலை என்னை வந்து கொன்னுட்டான்னு. அதான் சொல்றாரு, ஒருவனும் என்னிடத்திலிருந்து ஜீவனை என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. நானே ஜீவனை என்ன பண்றேன், கொடுக்கிறேன். வாண்டடா தன்னுடைய ரத்தத்தை என்ன பண்ணாருங்க, சப்மிட் பண்ணாருங்க. ஆடை வெட்டுவான், கொஞ்சம் பிஸ்னஸ் உயரும். மாடை வெட்டுவான், கொஞ்சம் பிஸ்னஸ் உயரும். கடைசியாக பிள்ளை வெட்டுறதுக்கு தான் என்ன பண்ணுப்பாங்க, தேடிக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் அவர் ஹீரோ தப்பிச்சு என்ன பண்ணுவார், ஓடிடுவார். அவர் ஓட்டாரு. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து ஓடிருந்தா? ஒரு அப்பா தம் பிள்ளை எப்படி பலி கொடுக்க முடியும்? முடியாது. ஆடை வெட்டி மாடை வெட்டி கடைசி இப்போ யாரை வெட்டுறாங்க, மகனை வெட்டுறாங்க. அப்பா அதை தான் கங்கனை கட்டிட்டு இருக்கிறாரு, என் மகனை வெட்டணும்னு. அவனை வெட்டினா நான் என்ன ஆயிடுவேன், என் பிஸ்னஸ் உயர்ந்துருன்னு. அந்த கான்செப்ட் நாம் நினைக்கிறபடி தான். ஆட்டு ரத்தம் அவருக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை, மாட்டு ரத்தம் அவருக்கு திருப்தி என்ன பண்ணல, கொடுக்கல. அதனால இப்போ மனுஷன ரத்தம் நம்ம என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு. எப்படி, நம்ம மைண்ட் செட் படி. பட் அந்த அர்த்தமே இல்லை. என்ன ரீசன்? எல்லா ரத்தமும் போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுதுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுதுங்க. இவன் பண்ணிட்டான், இவன் என்னை கொண்டுட்டான், இவன் என்னை கொண்டுட்டான்னு. இயேசு கிறிஸ்து பார்த்தாரு, என்னை யாரும் கொல்லலை, நானாவே இறக்குறேன். இது என்னாலே சிந்தப்படுகிற இது ரத்தம். இந்த ரத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஏன்னா அந்த ரத்தம் இவன் என்னை கொண்டுட்டான், அவன் என்னை கொண்டுட்டான்னு இல்லை, ஃபுல்லாக என்னை நானே ஒப்பு கொடுக்குறேன். அந்த ரத்தமானது அவருக்கு திருப்தியை உண்டாக்குனது. அது அவருக்கு வந்து உகந்த வாசனையாக இருக்குது. அதனால நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உங்களை நீங்களே ஒப்பு கொடுங்கிறாரு. உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க, புருஷர்களே உங்கள் மனைவிக்கு நீங்களே உங்களை ஒப்பு கொடுங்கள். மனைவிகளே உங்கள் புருஷருக்கு நீங்களே உங்களை என்ன பண்ணுங்க, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் அவர்களுக்கு மன்னியுங்கள். எப்படி மன்னிக்கணும்? ரத்தம் சிந்தி மன்னிக்கணும். அப்படின்னா ரத்தம் சிந்தி மன்னிக்கணும் நான் என்னை சாக சொல்கிறீங்களா? இல்லை. உங்களுக்கு யாரெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்களை நீங்களே நேராக இந்த ரத்தத்துக்கிட்ட வாங்க. அதனால தான் இந்த ரத்தம், இயேசு கிறிஸ்து ரத்தம் எதுக்கு ஒரே தரம் வெளியிடப்பட்டார். நீங்கள் எல்லாரும் வந்து இந்த ரத்தத்தின் இடத்துல உங்களை காயப்படுத்தினவங்களையும் சரி நீங்களே சரி எல்லாரும் வந்து இந்த ரத்தத்தின் பண்ணிட்டு முன்ன கொண்டு வந்து கர்த்தர்கிட்ட உட்கார வச்சிங்கன்னா இந்த ரத்தமானது உங்கள் இருதயத்தில் இருக்கிற கசப்புகளையும் பகைமைகளையும் சுத்திகரித்து உங்களை சுத்தமாக்குகிறது. இதுதான் சிலுவையினுடைய நற்செய்தி, இதுதான் சுவிசேஷம். அவராகவே வாண்டடா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, உயிரை கொடுத்துருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நீ எவ்வளோ என்ன காயப்படுத்தினாலும் சரி இந்த ரத்தமானது உன்னை மன்னித்து கொண்டே இருக்கும். நம்மளார் எழுந்து நிற்போம். உங்கள் கரங்களில் காணிக்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் உயர்த்தி பிடித்து அறிக்கை செய்து கொடுப்போம். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்திருந்த என்னை இந்த ரத்தத்தினாலே நீதிமானாக்கினீரே, அதற்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்ததிலிருந்து நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம். இதை ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் கிட்டத்தில் காணிக்கை போய் வரும்போது நீங்கள் காணிக்கை போட்டுக்கோங்க. மற்றவங்களாம் ஜெபசிந்தினோட இருப்போம். சொல்கிறாரு, நான் உங்களை எப்படி மன்னிச்சிருக்கணும், நீங்கள் அதே போல் மற்றவங்களுக்கு மன்னிங்க. மன்னிச்சா என்ன உண்டாங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க. கொஞ்ச நாள் அப்படியே அது காயம் மாறிடும், நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க. உங்கள் ஹார்ட் என்ன ஆகிடும், ஃப்ரீ ஆகிடும். இல்லைன்னா அவங்க செஞ்சதை நினச்சி 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 உங்களுக்குள்ளே நீங்கள் புண்ணாக்கிக்குவீங்க. அவங்க என்னை இப்படி பார்த்து பேசிட்டாங்க, அவங்க என்னை இப்படி பார்த்து சொல்லிட்டாங்க அப்படிங்கிறபோது
ஆமாம், பார்க்குறப்பெல்லாம் வெறுப்பாக இருக்கும். அவங்க பண்ணதே உங்களுக்கு என்ன வரும், ஞாபகம் வந்துட்டே இருக்கும். இப்படி நீங்கள் அந்த மற்றவங்க பண்ணதே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்கள் இறுதி இன்னும் நீங்களே குத்தி 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 காயமாக்கி கொண்டே இருக்கிறீங்க. அவங்க செஞ்சது உங்களால் என்ன பண்ண முடியல, மறக்க முடியல, மன்னிக்க முடியல. ஆனால் இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கிட்ட உங்களுக்கு விரோதமாய் செய்தவர்கள், செயல்பட்டவர்கள் எல்லாரும் சிந்தனைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. எங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்து இடத்துல வந்து நிப்பாட்டி அவர்கிட்ட விட்டுருங்க. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மனதில் இருக்கிற எல்லா விதமான பாரத்தையும் அது நீக்கி போடுகிறதா இருக்கிறது. உங்களை விடுதலையாக்குகிற ரத்தமாக இருக்கிறது. பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்படி சமூகத்தில் வருகிறோம். இந்த நல்ல காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி. நீ கொடுத்த நல்ல வெளிப்பாடுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவர் என் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கிவிட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையான வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழுவது போல் ஆகிறது. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினுடைய அன்னிணைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நாம் அனைவரும் கூட இன்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. சமாதானம், சமாதானம், சமாதானம்.